அனைவருக்கும் இனிய அன்பான அதிகாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம், இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த வகுப்பில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக கடந்த ஒரு வார காலமாக இந்த வகுப்பிற்கு வந்த பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் என்ன, அதாவது குறிப்பாக உதவி செய்தல், தானம் செய்தல், தர்மம் செய்தல், குறிப்பாக மன்னிப்பு கேட்டல், மன்னிப்பு கொடுத்தல், இதன் மூலமாக என்ன மாற்றம் நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படிங்கிறத பற்றி நாம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இப்ப செஸ் இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நாம் பார்க்கின்ற ஒவ்வொன்றும் அட்லீஸ்ட் நம்ம விளையாடுற ஒரு ஒரு விஷயத்திலிருந்தும் எல்லாமே ஆல் த ரூட்ஸ் கோ டு த ரோம்ஸ். அந்த ரோம் கண்ட்ரியில் எந்த பாதையில் சென்றாலும் அதனுடைய தலைமையை நோக்கி செல்லும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எந்த விஷயத்தை நாம் எடுத்தாலும் பார்க்கின்ற பார்வையை பொறுத்து எல்லாமே போய் சேர்கின்ற இடம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அது எப்படின்னு கேட்டாக்க, அமெரிக்காவிலிருந்து அன்பு சகோதரி சாந்தநாயகி, அவங்க ஏஜ் 62, கரெக்டாக டில்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மெடிக்கல் ரிலவெண்ட், அவங்க ஃபீல்டு மெடிக்கலில். அவங்க நேத்திக்கு ஃபோன் பண்ணாங்க. நேத்திக்கு கரெக்டாக உட்காரும்போது செஷன் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் போது அங்கே யூஎஸில் அவங்களுடைய பணி முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்புறாங்க. அந்த டயத்தில் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயம் இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லா நிகழ்ச்சியும் கம்பல்சரி. இது வரைக்கும் யூடியூப்பில் நம்ம இந்த மே 11ஆம் தேதி ஆரம்பித்ததுலேருந்து எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பழைய வீடியோலாம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, கரெக்டாக ஒரு நிமிஷம் பேசுவாங்க. கரெக்டாக ஒரு நிமிஷம் அதிகமாக எடுத்த உடனே சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு தான் வணக்கம் அப்படிங்கிறத விட சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு செஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ கேட்டுட்டு இருந்தேன். ரிவ்யூ கேட்கும்போது அந்த ரிவ்யூ பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரிவ்யூ சொல்லலாம், ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னு அவங்க அவங்க சொன்னது என்னன்னா, எது வருதோ அதை நம்ம ஏற்றுக்கணும், எந்த பிரச்சனை இருக்கோ அதை ஏற்றுக்கணும், கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கணும், ஒரு டிசீஸ் இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு அப்படியே போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது சரியா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு சிந்தனைக்கு விடுற ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, கர்மாவா இருக்கு, சரி நம்ம ஏற்றுக்கணும், கஷ்டத்தை தாங்கிட்டு தான் இருக்கணும். இல்லை ஒரு டிசீஸ் இருக்குது, சரி அப்படியே போயிடுவோம் அப்படின்னு போகிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதே மாதிரி சில பிரச்சனைகள் வருகிறது. கடன் இருக்குது, சரி கடவுள் கொடுத்துட்டா நம்ம பண்ணியிருக்கிறோம். அதாவது கர்மாவை பற்றி புரிதல் இல்லாதவங்க ஒரு விஷயம், புரிதல் இருக்கிறவங்க அப்போ ஏற்றுக்கிட்டு அப்படியே போயிடணுமா அப்படிங்கிறது அவங்க அப்படி சொன்னாங்க. அப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அஸ் வெல் அஸ் அதை கோரிலேட் பண்ணும்போது ஒரு கவிதை இருக்குது. செஸ் விளையாட்டு, சதுரங்க விளையாட்டு அப்படிங்கிறதுல ஒரு கவிதை. அவர் என்ன சொல்றான்னா, சதுரங்க விளையாட்டில் சிப்பாய் யானையை வெட்டுகிறார், யானை குதிரையை வெட்டுகிறது, குதிரை ராணியை வெட்டுகிறார், ராணி மந்திரியை வெட்டுகிறார், மந்திரி ராஜாவை வெட்டுகிறார். ஆட்டத்தில் அனைவரும் வெட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆட்டம் முடிந்த பிறகு அனைவரும் ஒன்றாக ஒரே பெட்டியில் கடைசியில் முடிச்சிருப்பாங்க, சமமாக படுத்திருக்கிறார்கள். இது இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பிளனேஷன்ஸ். அதில் இன்னொரு விஷயம் பார்த்தாங்க. எனக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது, நான் என் ஃப்ரெண்டு நான் செஸ் விளையாடும்போது அவன் சொன்னான், அந்த ராணி காயினை மட்டும், ராணி காயினை மட்டும் ரொம்ப பக்காவாக சேஃபாக விளையாடணும். ஏன்னா இட்ஸ் ஏ பவர்ஃபுல் டூல், இருக்கிறதுலே பவர்ஃபுல். எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம், லெஃப்ட்டில் போகலாம், ரைட்டில் போகலாம், ஸ்ட்ரைட்டாக போகலாம், பேக்கில் வரலாம், யார் வேணாலும் வெட்டலாம். மற்றது எல்லாமே ஒரு ஸ்டெப்ஸு, 2 ஸ்டெப்ஸு, லெஃப்ட்டு 3 ஸ்டெப்ஸ், இப்படி தான் இருக்கும் செஸ்ஸில் எல்லாத்துக்குமே இல்லையா. அப்போது அவன் சொன்னான், இந்த செஸ்ஸை கண்டுபிடிச்சவன் கண்டிப்பா லேடிஸால பாதிக்கப்பட்டவனா தான் இருக்கணும் அப்படின்னா. எப்படிடா சொல்ற, நல்லா தானே இருக்கு விளையாட்டு. என்னென்ன இல்லை இல்லைடா, ராணி மட்டும்தான் இவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க. ராஜா பாரு, ஒரு ஸ்டெப்பு அது தாண்டி போக முடியல. ஏதாவது சக்குன்னு செஸ் வச்சான்னு வச்சுக்க, செக் வச்சாக்க இந்த தாண்டி ஒரு தாண்டி நவரவே முடிய மாட்டேங்குது. ராணி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எண்டு, அங்கேருந்து அண்டான் ஸ்ட்ரைட்டு, லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்லேயும் போகலாம், ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், பேக்லேயும் வரலாம். சிலது பேக்கில் வர முடியாது. இப்போ சோல்ஜர்ஸ்னால் பேக்கில் வர முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லா பவரும் இருக்கிற ஒரே ஆள் ராணியாக தான் இருக்குது. அப்போது இது யாரோ கண்டுபிடிச்சவன் ஆம்பளையாக தான் இருப்பான், அவன் பாதிக்கப்பட்டவனா தான் இருப்பான். அதனால தான் இது அப்படின்னா அது யோசிக்கும் போது அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் வருது. பட்டு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த செஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கிற விஷயம் என்னன்னா,
அதாவது ஒரு குடும்பத் தலைவி என்பவள் முழுமையாக அந்த குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு குடும்பத்திற்கு எதிரான பிரச்சனைகளையும் தாங்கிக் கொண்டு அனைத்துமாக இருக்கின்ற பொழுது ராஜா ராஜாவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அது சொல்லலாம். அதுதான் சார் நேத்திக்கு சொன்னது, ஒரு கவிதையா சொன்னது. புத்திசாலி மனைவி தன்னுடைய கணவனை ராஜாவாக்கி தானும் ராணியாக வாழ்கிறாள். முட்டாள் மனைவி தன்னுடைய கணவனை அடிமையாக்கி தானும் அடிமையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இந்த இடத்துல வந்து செஸ்ல வந்து ராணி வந்து அவர் ராணியா இருக்கிறதுனால அவர் ராஜாவா இருக்க முடியுது. அவரே அடிமையாக்கணும் அப்படின்னாக்க முடியாது. அப்போ ஒரு ஸ்டெப்ஸ்க்கு மேல நகர மாட்டேன்னா ராஜா அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ராஜாவுக்கு வேலை ஓட்டப்பந்தயமா தான் இருக்கும். இதுல வந்து இந்த ராணி மாதிரி இருக்கிறத என்ன பண்றாங்க இந்த காலத்து பெண்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஆப்போசிட்டா வெட்டுற ஆள் இருக்கு இல்லையா, ஆப்போசிட்ல அவங்க எல்லாம் வெட்டணும் இல்லையா, வெட்டுற ஆளெல்லாம் யாரை வெட்டுறாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு சொந்தக்காரங்களா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ராஜா ராணில பயங்கரமான திருப்பமா இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட தான் பேசுறது இல்ல. எதிரி யாருன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி இல்லாம அரவணைக்கிற உண்மையில் எதிரியா இருக்கு. அந்த எதிரி யாரு இருக்குன்னா கோபம், வெறுப்பு, இயலாமை, சோகம், கவலை, தூக்கம் அதை எதிரியா வச்சுக்கிட்டு அதை வந்து கட் பண்ணும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இதுல எல்லாத்த விட நான் எது அந்த அந்த செஸ் பாக்குறேன் அப்படின்னாக்க, எல்லாரும் எல்லா வித ஆட்டம் ஆடினாலும் எல்லாவித பவரும் இருந்தாலும் ராஜா எப்பொழுது வெட்டப்படுகிறாரோ அப்போது ஆட்டம் முடிகிறது. அப்போ ராஜா என்பவர் ஸ்டெப் ஒன்னாக இருந்தாலும் அதுதான் தலையாய கடமையாக இருக்கிறது. அப்போ ஒரு குடும்பத்தினுடைய முழுமையான ஆக்கிரமிப்பையும் அல்லது பாசத்தையும் பந்தத்தையும் குடும்பத்தையும் வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பாக ஆண் இருக்கிறார் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பட் தமிழ் சமூகம் என்பது ஆணை விட தாயை முன்னிறுத்தி தான் தமிழ் சமூகம் வந்திருக்கு. இடைப்பட்ட காலத்துல ஆண் அப்படிங்கிறது மாறுது. அப்போ எப்படியாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துல நாம் எடுத்துக்கக்கூடிய விஷயம் செஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும், அப்போ ராஜா அப்படிங்கிறவரை பாதுகாக்கக்கூடிய அரணாக இருந்தால் அவர் மகிழ்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியான கடையில் நடத்தக்கூடியவராக அனைவரையும் வைத்துக் கொள்வார். அப்போ ஒரு குடும்பம் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு சேஃப்கார்டு கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக் அவரை ஏர்ன் பண்றது தான் அவருங்கும்போது ஏர்ன் பண்ணி மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறது எதுலையும் நாம் எடுத்துக்கிறத பொறுத்து தானே. செஸ் விளையாட்டுல இருந்து இப்படியும் நாம் ஒன்றை எடுத்துக்க முடியும். அப்போ ஐ ஹவ் டு கோரிலேட் வித் த பாயிண்ட்ஸ். மேடம் சாந்தநாயகி அவர்கள் யூஎஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணினாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் எடுத்துக்கிறது அவங்க சொன்னது கடைசியில் இப்போ கர்மான்னா எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னாங்க. ஒரு சின்ன திருத்தம் நேற்று டாக்டர் சொல்லியிருந்தாங்க. கர்மா என்பதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது முக்கியம், அதை விட அதை சரி செய்வது என்பதுதான் மிக மிக முக்கியமானது. இந்த வகுப்பினுடைய கோர் பாயிண்டே அதுதான். நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும். இப்போ ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னாக்க சரி ஓகே நம்மளால முடியல ஏற்றுக்கிட்டோம் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு இருந்தால், அதை நீங்க சரி செய்யல அப்படின்னாக்க ஒருவேளை மரணம் ஏற்படுகிறதுன்னா சரி அது வலி இருக்குது முடிச்சிடுறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க, மரணத்துக்கு பிறகு மறுபிறப்புங்கிறது கட்டாயம் உண்டு, எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அது அதாவது செகண்ட் ஒப்பீனியன் இல்லை, கம்பல்சரி. அது மேலே இருக்கின்ற பொருள் கீழே விழுந்தே ஆகும் அப்படிங்கிறது எப்படி உறுதியான ஒன்றோ அதே போல் மறுபிறப்பு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. அதாவது கர்மாவை பொறுத்து முற்றிலுமாக 100% குட்கர்மா நல்ல கர்மாவை பெற்றவர்கள் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போவாங்க, மறுபிறப்பு இல்லாத பிறவியற்ற பெருநிலையை அடைய முடியும். பட் இருக்கிற ஏறத்தாழ 99.9% மறுபிறப்பை அடைவதற்கான சூழல் தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அப்போ மரணத்துக்கு பிறகு இப்ப நோயோட ஒருத்தர் இறக்குறாங்க, கடனோட ஒருத்தர் இறக்குறாங்க, பிரச்சனை வீட்டுல குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அப்படி இறக்குறாங்க அப்படின்னா அடுத்த பிறவி என்பது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கும், 100% தொடர்ச்சியாக இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு குழந்தை பிறகுது, மற்ற இதுல நிறைய பேர் சொன்னாங்க, பைபிள்ல சொல்லப்படுகின்ற வாசகமாக இருந்தாலும் சரி, குரான்ல சொல்லப்படுகின்ற வாசகம், அது எல்லாத்திலுமே சொல்றாங்க மறுபிறப்பு அப்படிங்கிறத அவங்க முன்னிறுத்தல. பி பிரசன்ட் லைஃப், இந்த பிறவி மரணத்துக்கு பிறகு தீர்ப்பு நாள் அப்படின்னு, இறுதி தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு நாள், உயிர்த்தெழுதல், அப்புறம் ஜீசஸ் வந்து எல்லாத்தையும் உயிர்த்தெழுது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறதோட தான் அப்படியோட நிறுத்திக்கிறாங்க. பட் தமிழ் சமூகத்திலும் சித்தர்கள் வழிபாட்டிலும் இந்து மதத்திலும் தெளிவாக சொல்லப்படுகிறது மறுபிறப்பு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மறுபிறப்புங்கிறது எப்படி இருக்குன்னா, இப்போ சொல்றாங்க இல்லையா, இப்போ டிசீஸ் இருக்கு, இது சரி பண்ணவே முடியாது அப்படியே விட்டுரும் போயிடும் அப்படின்னு இருந்தாக்க இது அப்படியே தொடரும்.
அதுக்கு உதாரணம் தான். நான் தான் கேட்டேன் ஒரு ஃபாதர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, கிறிஸ்டியானிட்டிஸில் வந்து இது மாதிரி சொல்லலை. தவறு பாவம் செய்கின்ற பொழுதுதான் பாவம் நோயாக வருகிறது ஜீசஸ் வந்து வெரி கிளியரா சொல்றாரு. அப்போ பாவம் செய்த பிறகுதான் நோய் வருது அப்படிங்கிறது அவர் சொல்றது உண்மை. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அப்படின்னாக்க இப்ப நம்ம ஒரு 10 வயசுல ஒருத்தர் இருக்கான், ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல தப்பு பண்ணிருப்பான், டிசீஸ் வரும், பாவம் பண்றான், நோய் வருதுங்கிறது கரெக்ட். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுதே நோயாக வருகின்ற பொழுது அது எப்படி பாவம் செய்திருக்க முடியும்? அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவோட கர்மா. அப்ப கர்மாங்கிறது ஒண்ணு இருக்குதா? அப்ப அவருக்குன்னு கர்மா இருக்கணும். அப்ப பிறக்கின்ற பொழுது இந்து மதம் வெரி கிளியரா சொல்லுது. இப்ப சொன்னாங்க இல்லையா, அப்ப மேடம் வந்து இது ஏத்துக்கிட்டோம், அப்ப ஏத்துக்கலாம், அது சரி செய்யணும். இப்போ நோயின்னா நோயை நீங்கள் சரி செய்தே ஆகணும். இல்ல அப்படியேதான் போகும், அப்படி இல்லை. அப்போ அந்த நோய் இருந்தால் மறுபிறப்பு என்று வருகின்ற பொழுது எந்த நோயில நீங்க ஸ்டாப் ஆகுறீங்கோ அதை தொடரும். அந்த மாதிரி தொடரப்படுகிறது தான் குழந்தை பிறக்கின்ற பொழுது. நோயாக பிறக்கின்ற குழந்தைகள் அப்படி பிறக்கின்றது தான் அவர்கள். அப்ப நோய் எப்படி சரி செய்வதுனா டியூ டு த கர்மா. நாம் கர்மாவை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் வாழ்க்கை என்பது எதை நோக்கி பயன்படுகிறது, எதன் அடிப்படையில் பயன்படுகின்றது என்றால் ஊழ்வினை, வினைப்பயன், கர்மா. இதுக்காகத்தான் வாழ்க்கையே. பிறப்பு என்பது சொல்றாங்களே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் மீன்ஸ் சம்படி ஸ்டெல்லிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. பர்பஸ் மாறப்படலாம். அதாவது ஒருத்தர் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், டீச்சர்ஸ் ஆகலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் சார்ந்து வெவ்வேறு தளத்துல இருந்து பயணிக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கின்ற கர்மாவை கழிப்பதை நோக்கித்தான் அந்த பயணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்மாவை நோக்குவதுதான் வாழ்க்கை பயணம். அப்ப பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னாலே, நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே அதனுடைய அடிப்படையான காரணம் கர்மாவை கழிப்பதுதான். கர்மாவின் படி வாழ்வதும் கர்மாவை கழிப்பதும் தான் வாழ்க்கையினுடைய பர்பஸ். வெரி கிளியர். இதுல வந்து நோ டவுட் அபவுட் இட். அப்போ அதை எப்படி நாம் கழிக்கிறது? அப்போ கர்மன் அதை எப்படி தெரிந்து கொள்வது, அதை எப்படி சரி செய்வது? இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளினாலும் அதில் எப்படி நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் தான் சொல்றோம். அதை எப்படி ஹவு டு மேக் ஏ ஹாப்பினஸ் இன் எவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்ப கர்மாவை பற்றி தெரியல, கஷ்டம் வந்துருது. நல்லா போறவங்க கூட கர்மாவை ஐயோ கர்மாவா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதை பற்றி தொடர்ந்து நம்ம ரிவ்யூ கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த புரிதல் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் இந்த வகுப்பில் வருகின்றவர்கள் இந்த புரிதலை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதும், அவர்களுடைய வாழ்க்கையில் இதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள், அதனால் என்ன பலன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்மணி அம்மாங்கிற அவங்க இதை பற்றி என்னன்னு சொல்றாங்க, இந்த ஆஃப்டர் என்டர் த கிளாஸ் வாட் ஆர் ஆல் த பெனிஃபிட் ஷி ஹாவ் ரியலைஸ்ட் அப்படிங்கிறத பத்தி கேட்போம். அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. ஓகே. நீங்க எனக்கு தெரிஞ்சு வெரி பிகினிங்ல இருந்து நீங்க இந்த வகுப்புல வந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத முதலாவதாக வர்றீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துடுவீங்க. அஸ் வெல் அஸ் நான் பலமுறை எல்லாத்துக்குமே இந்த நேரலையிலையும் சொல்லியிருக்கிறது, ரெக்கார்டிங்லையும் சொல்றது என்னன்னா, டியூ டு த ஏஜ் ஃபேக்ட் ரிட்டையர் ஆனாலே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. மேக்சிமம் என்னை பொறுத்த ரயில்வே எம்ப்ளாயி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாகவே அவங்களுடைய சேஞ்ச் ஆயிடுது. ஏன்னா மைண்ட் செட் படி நமக்கு இன்னும் ஒண்ணுமே இல்லை, அவ்வளோதான், ரிட்டையர் ஆனால் முடிஞ்சு போகுது அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக். சிலர் வந்து அதுக்கப்புறம் ஆக்டிவாக ஏதாவது ஒரு பிஸ்னஸோ ஏதோ எடுத்து பண்றவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இதுதான் லைஃப் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க அது முடிஞ்சோடனே இதுக்கப்புறம் லைஃப் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக் அவ்வளோதான், எனக்கு எப்போ கூப்பிடுறாங்களா எப்போ போகிறான், ஏன்னா ஒரு டிக்கெட் போட்டு கவுண்ட் அப்படிதான் இருக்குது. பஸ் டிக்கெட் இறங்குங்கிற மாதிரி. அது உண்மைதான். பட் இருந்தாலும் அவர் கூட நான் போகிறேன், எப்போ போனாலும் ரெடி அப்படிங்கிற மாதிரி மனதளவில் அவர்கள் தளர்வுற்று விரக்தி நிலையில் தான் இருக்கிறாங்க. பட் அப்படி இல்லாம டியூ டு ஏஜ் எஃபெக்ட் 62 வயதானாலும் அதிகாலையில் எழுந்து பூஜை செய்து கொண்டு வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஸ்டில் நவ் ஹேஸ் ஏ ஆக்டிவ். தொடர்ச்சியாக ஓட்டப்பந்தய வீராங்கனை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இது பலருக்கு உத்வேகத்தை தரும். ஏஜுங்கிறது நாட் ஏ ஃபேக்ட். வயசுங்கிறது ஒரு காரணி, தடைக்கு ஒரு காரணியா இருக்காது அப்படிங்கிறத அம்மா அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஸோ இங்க அந்த வகுப்புக்கு வந்த பிறகு நீங்க அடைந்த பலன் என்ன, ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. என் வந்து சின்ன வயசுல ஏற்பட்ட அனுபவங்கள்னால நான் கடன் வாங்கக்கூடாதுங்கிறது மட்டும் உறுதியா இருந்தேங்கய்யா. இருக்கிற அளவுக்கு வாழ்ந்துக்குவேன். அவசியத்துக்கு செலவு பண்ண தயக்க மாட்டேன், அனாவசியமா செலவு செய்ய மாட்டேன். உதாரணத்துக்கு தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறது எனக்கு சுத்தமா உடன்பாடே இருக்காது எப்பவுமே.
அந்த அளவுக்கு மட்டும் நான் இருந்துட்டு இருந்தேன். இப்ப ஐயா சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டுச்சு. யாராவதுக்கு உதவி செய்யணும், கண்டிப்பா ஏதாவது நம்மனால முடிஞ்சதை செய்யணும். தானம் தர்மத்தை பத்தி ஐயா இவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. கடந்த மாசம் யோசனை பண்ணிட்டே இருந்துட்டு, டிசேபிள் சில்ட்ரன் ஒரு 20 பேர் இருக்காங்க ஒரு ஸ்கூலு பக்கத்துல, எங்க கோர்ட்டு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல. அப்புறம் அதுக்கு எப்படியாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு உறுதி எடுத்து, போன மாசம் சம்பளத்துல 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற, 1000 ரூபாய் கொடுத்தே ஆகணும். 20 குழந்தைக்கு மாசம் மாசம் மாத்தி மாத்தி அந்த பேரண்ட்ஸுக்கு கொடுக்கணும்ட்டு ஒரு முடிவு எடுத்து போன மாசம் கொடுத்தேன். எதிர்பார்க்கவே இல்லை, நேற்று அடியனுக்கு சம்பளம், அதாவது எங்க கேட்டகரியில் இருக்கிற எங்க எல்லாருக்கும் சம்பள உயர்வு வந்ததுங்க ஐயா. இது இறைவனுடைய கருணை. அவனா இறைவனா நடத்தி செல்லிட்டு இருக்கிறான். நானும் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் வீட்டில் இருந்தேன். 2013 ரிட்டையர்ட் ஆனேன். ஒரு திருத்தம், அடியனுக்கு வயசு 71. 71? நானே குறைச்சிட்டேன் பாத்தீங்களா? இல்ல நீங்க ஆக்டிவா இருக்கிறத பார்த்து 51 41 வந்துரும் போல இருக்கு. 71 இல்லையா? அடே எல்லாரும் அதாவது வயசான, நீங்க சொன்ன மாதிரி வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு முடங்கி உட்காரம், நான் அடியேன்னு அப்படித்தான் இருந்தேன். ஆனால் இறைவனுடைய திருவருளால இந்த ஒரு பணி கிடைச்சது. இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். அது இறைவனுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். இந்த வழியில ஐயா நடத்த சொல்லிட்டு இருக்கிற இந்த பணி உண்மையிலேயே இறை சொற்கள் தான். அதை நல்லா உணர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கிறேன். எல்லாரும் இது மாதிரி இவங்கனாலேயே முடியுது, நம்மனால ஏன் முடியாதுங்கிற எண்ணத்துல வந்து எல்லாரும் செயல்படணுங்கிறது எளியனுடைய ஆசை. நன்றிம்மா, நன்றி. மிகச்சிறந்த உதாரணம், நல்லா அருமையான உதாரணம். பார்க்குற ஒவ்வொருவரும் பின்பற்றக்கூடிய வகையில் இருக்கின்ற உதாரணம். அதாவது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அம்மாவுக்கு வர சம்பளம் 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாயில 1000 ரூபாய் சேரிட்டி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் பண்ணீங்க இல்லையா? லாஸ்ட் மந்த் பண்ணாங்க. கைமேல் பலன் அப்படிம்பாங்க. டக்குன்னு செஞ்சு அடுத்த இன்ஸ்டண்ட்டாக வரணும். காசு கொடுத்து அடுத்த தோசை, கையில் கையில் காசு வாயில் தோசைம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கொடுத்தா உடனே வரணும். அந்த மாதிரி போன மாதம் 1 வீக் தான் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லையா? போன 1 மந்த் ஆகுது போல இருக்கு. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்தது இன்க்ரிமெண்ட்டு, சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை அடுத்த மாதம் கொடுத்தாங்கன்னா அடுத்த மாதம் கொடுக்க மாதம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். பட் அதுக்கான வாய்ப்பு எந்த மாதிரி இருக்குல்ல. பட் நிச்சயம் அது வேற வழியில் எப்படியாவது வந்துடும். இந்த கைமேல் பலன் அப்படிங்கும்போது ஒருத்தர் நம்ம நண்பர் சொன்னார், எப்படி கைமேல் பலன் நடக்குது அப்படின்னாக்கா, ஒருத்தர் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்கார், மலை கோயிலுக்கு போயிருக்கார். மலை கோயிலுக்கு விட்டுட்டு, இறைவா எனக்கு ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு, அந்த பெரும் பிரச்சனையிலேருந்து காப்பாத்துரு, சின்ன பிரச்சனைலாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கும்பிட்டு நல்ல மனமுறி வேண்டி இருக்கும்போது, அந்த மலை கோயில பக்கத்துல இருந்த ஒய்ஃபு மலையிருந்து சறுக்கிட்டு கீழே வந்துட்டாங்க. உடனே கத்துறாங்க எல்லாம் பக்கத்துல, என்னங்க இப்படி கும்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒய்ஃபு கீழே விழுந்துட்டாங்க என்னன்னு. உடனே அவர் வேண்டாரு, முருகா உன் கருணையே கருணை, பலன் கொடுப்ப அப்படின்னு தெரியும், ஆனா இவ்வளவு இன்ஸ்டன்டா தெரியல. இது தெரியாம ஒரு 15-20 வருஷமா கோயிலுக்கே கூப்பிட்டு வராம இருந்துட்டேன். இப்படி தெரிஞ்சிருந்தா கல்யாணம் ஆன புதுசுலயே கூப்பிட்டு வந்துருப்பேன் அப்படின்னு ஒரு மனமுருகி கடவுள்கிட்ட வேண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இன்ஸ்டன்ட், கைமேல் பலன், உடனே கிடைக்கிற பலன். வேண்டுனா அடுத்த செகண்டே கிடைக்கணும். ஸோ இந்த கர்ம வழியை ஃபாலோ பண்றோம் அப்படின்னாக்க உடனடியாக அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். எல்லாமே சரி, எது செய்தாலும் லிட்டில் பிட் கொஞ்சம் லேட்டர் ஆகும், ஆனா நடக்கல அப்படிங்கிறதுல கட்டாயம் அது அந்த பலன் வந்து தரும். நல்லதும் கெட்டதும் சரி, தீதும் நன்றும், அழகா அட்டகாசமான வாக்கியம், தீதும் நன்றும் பிறதர வரா. இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அல்லது நமக்கு வருகின்ற, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். போன வாரம் பேசினா ஒருத்தவங்க பேசினாங்க. பேசுகின்ற போது அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி. அவங்க வீட்டில் பார்த்து திருமணம் செய்து வச்சிருக்காங்க. அந்த பார்த்து திருமணம் செய்து வச்சிருக்காங்க. நல்ல இடத்துல திருமணம் தான். பார்க்கும்போது எல்லாமே நல்லா அப்படித்தானே இருக்காங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே நல்லதா கெட்டதானு புரியுது. அவங்க சொன்னது பார்க்கும்போது நல்லது, எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. ஆனா அதுக்கு பிறகு பார்த்தாக்க ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கிட்ட போகும்போது கருத்து வேறுபாடு நிறைய இருந்தது. அந்த லைஃப்ல டிராவலே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னு ஒரு 3-5 வருஷம் கிட்டத்தட்ட 4 வருஷம் கிட்டத்தட்ட டிராவல் பண்ணிருக்காங்க, முடியல. அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அந்த அம்மா.
அதன் பிறகு சரி வேற இருக்கும்போது சின்ன ஏஜ்ங்கிறதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு விரும்பிருக்காங்க, அவருக்கு திருமணம் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப ரொம்ப பேர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு எலி வந்து கழுகுக்கு பயந்துட்டு பாம்பு முந்தில மாட்டிக்கிட்ட மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்னொரு லவ் பண்ணிருக்காங்க. அவர் நல்லவர் அப்படின்னு நினைச்சு என்ட்ரி எல்லாமே அப்படிதான் இருக்கும், அழகா சூப்பரா இருக்கும். கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ண பிறகு தெரியுது, அதுக்கப்புறம் தான் லேட்டரானு தெரியுது அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு. இந்த மாதிரிலாம் நிறைய கந்தரவெல்லாம் நடக்குது. எப்படி அவங்க கல்யாணம் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒன்று ரெண்டு இருக்கு, அப்புறம் நிறைய இருக்கு. சில பேர் 16 கல்யாணம் பண்ணி 18வது கல்யாணத்துல தான் தெரிஞ்சிருக்குன்னா இத்தனை தடவை கல்யாணம் பண்ணி எப்படி எந்த சிம்டம்ஸுமே இல்லாம இவங்க எப்படி கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் எல்லாம் பார்த்தா அதுல பார்த்தேன் இதுல பார்த்தேன் அங்க ஃபோன் பண்ணேன் இங்க பண்ணேன், அவ்வளோ டெக்னாலஜி இருக்கு. இவங்க கல்யாணம் பண்ணா இவ்வளோ டெக்னாலஜி மீறி ஒருத்தங்க கல்யாணம் இப்போ லேடிஸும் பண்ணிருக்காங்க, ஜென்ஸும் பண்றாங்க. 10 15 டிராப் பண்ணிட்டு டபுள் டிஜிட்ல போயிட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம். அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க திரும்பவும் அவர் வந்து இவங்க இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுதான் அவங்களுக்கே அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகாது, பையன் எல்லாமே இருக்கிறாங்க. எப்படி அவங்களால ஒருத்தரால வந்து ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவங்கள பற்றி தெரிதல் புரிதல், எந்த குடும்பம் எங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் நான் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சர்க்கியூட்ல வந்திருக்க ஒரு 8 10 பேர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரியல சார் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் பேசின 700 பேர் கிட்டத்தட்ட நம்மளோட லைன்ல இதுல வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. இதை தாண்டி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இங்க நான் பேசின விஷயம் சேனல்ல எனக்கு ரிசீவ் பண்ண மெசேஜஸ் நிறைய இருக்கு. பட் எப்படி தெரிஞ்சு அப்போ அடிப்படையில் திருமணம் செய்து கொள்றவங்க வந்து அந்த பூர்வீகம் அவங்க இடத்தெல்லாம் அதனாலதான் ஏற்கனவே சொன்னாங்க தெரியுமா, 10 செருப்பு தேய்மியா ஒரு கல்யாணம் பண்ணினா அவனை சும்மா பண்ணலன்னு இப்பதான் தெரியுது. 10 செருப்பு தேய்ம்னா தெரு தெருவானா பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க போல பொண்ணு பாக்குறதுக்கு. பையன் பிறந்துட்டான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு, பொண்ணு பிறந்துச்சு பையன் பிறகான அப்படிலாம் தேடி பிடிச்சதுனாலதான் அவங்க ஓரளவு நல்ல குடும்பத்தை வந்து செலக்ட் பண்ணி பண்ண முடிஞ்சது. பட் எனக்கு தனிப்பட்ட புரிதல், இந்த வகுப்புக்கு வந்த பிறகும் இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது என்ன தோணுது அப்படின்னா, இப்போ ஒரு டவுரி கொடுக்குறோம் இல்லையா, டவுரி 25 பவுன் 50 பவுன் ஏதோ போடுறாங்க அப்படின்னா, எனக்கு தனிப்பட்ட புரிதல் எப்படின்னா, 25 பவுன் கொடுத்து பண்ண டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஒரு திருமணம் தடையாக இருக்குதுன்னா அது ஏதோ ஒரு காரணமா இருக்குது. அந்த தடை சரி செய்யணும்னா நீங்க யாருக்காவது திருமணம் எதனால உங்களுக்கு பிரச்சனை வருதோ அதை நீங்க சரி செய்யுங்க, ஆட்டோமேட்டிக் உங்க பிரச்சனை சரியாகும். அப்ப திருமணம் தடை இருக்குனாக்க யாருக்காவது திருமணம் நடக்கல டியூ டு த டவுரி, அந்த இதனால டவுரியால பண்ணலைன்னா குறைந்தபட்சம் 25 பவுன்னா 5 பவுன் போட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. ஏன்னா அதன் பிறகு வர்றது உங்களுக்கு வந்து பயங்கர சிம்ம சொப்பனமா ஒண்ணு வரப்போகுதுன்னா கொஞ்சம் சாந்தமாகி வரலாம். ஏன்னா தர்மம் கோபத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா, அப்படி வாய்ப்பு இருக்கலாம். அதனால தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்க. அம்மா சொன்ன மாதிரி தமிழ் என்ன சொன்ன கைமேல் பலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும். நன்றி, வணக்கம். இங்கே சென்னையில் இருக்கிற கோயிலை விட்டுட்டு தஞ்சாவூர் பக்கத்து ஏதோ ஒரு கோயில், இந்த கோயிலை விட்டுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. எப்படியோ கண்டுபிடிச்சி போயிருக்காரு. போயிட்டு என்னப்பா நான் உன்னை நம்பி சொன்னேன் டாக்டர், நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரன் ஜாதிக்காரன் கூட எவனும் போட மாட்டான், பங்காளி கூட எவனும் போட மாட்டான்,
நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை உட்கார வச்சு காஃபி டீ கொடுத்து விருந்தோம்பல் பண்ணி கேரண்டி போட்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு டாக்டரு. உனக்கும் போட்டு கொடுத்தாங்களே அந்த அம்மா டாக்டர் ஒய்ஃபு, நீ வந்து கட்டாம வந்துட்டீங்க. இதெல்லாம் பேசியிருக்க ஏதோ இல்லைப்பா அப்படி இப்படி நான் பண்ணுறேன்ப்பா, சரி கட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டினார். கட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் ஒரே ஒரு டியூ கட்டினார். ஆக மொத்தத்தில் அது வாங்கினது 4 மாதம் டியூ மட்டும் தான் கட்டிக்கிறாரு. அப்புறம் அது பிறகு அந்த கோயில் இல்லை, அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். அப்புறம் அது பிறகு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அவரால். இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அவரால். இவர் மட்டும் என்கிட்ட வந்த நண்பர் மட்டும் அவர் பணத்தை கட்டுறாரு. அந்த கோயில் குருக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆள் எங்கே இருக்கார் கண்டுபிடிக்க, எனக்கு தெரியும் யார் எங்கே இருக்காரு என்னன்னு தெரியும். பட் அவருடைய பார்வையில் அவர் கண்டுபிடிக்க முடியல, தடுமாறுறாரு. இப்போ என்ன பண்ணு புரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. அவன் நோட்டீஸ் விட்றான், நம்ம கேரண்டி போட்டிருக்கோம், கேரண்டி போட்டு எனக்கு நோட்டீஸ் வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாதுன்னு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்காரு. என்னடா நாம சொல்லி போட்டோமே, டாக்டர் ஒய்ஃபும் போட்டாங்களே அப்படின்னு சொல்லி தீவிரமாக இருக்கார். இது எதுக்காக இதை கோட் பண்ணுறேன்னா, ஒரு சாதாரண மனிதன் கூட சீட்டு போட்டு வாங்கினா யாரும் கேரண்டிலாம் போட மாட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி சொந்தக்காரன் ஜாதிகாரன் கூட எவனும் போட மாட்டான், பங்காளி கூட போட மாட்டான். சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு வீட்டில் கூப்பிட்டு உட்காரச்சு உபசாரம் பண்ணி கையெழுத்து போட்டுக்கிறாங்க. கணவனும் மனைவியும் 5 lakhs கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் ஏது எப்படி பட்டுவீங்களா பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை கூட கேட்கல. பண்ணத்துக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமே அப்படின்ற மனசாட்சியோட நீங்கள் கொஞ்சம் பணத்தை கட்டுங்கன்னு சொல்லியிருந்தாலும் கூட அவர் கட்டலை. இன்னைக்கு வரைக்கும் கட்டலை. அவர் கட்ட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் இப்போ இருக்கிறாரு, எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்டு கூட கேட்டார், சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்குலாம் தெரியும், சொல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் போய் கேட்டு பிடிச்சி எப்படியா வாங்கி கொடுத்தாரு. அதான் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டார். எதுக்காக சொல்ல வரேன்னா, சாதாரண மனிதனுக்கு இருக்கிற இது கூட இந்த மாதிரி குருக்களுக்கு இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிறதுக்கான தகுதிகள் அவருக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ சாதாரண மனிதர் கூட மோசமாக இருக்காங்க போது அவங்க ரெஸ்ட் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதை பற்றி பேசினா இன்னும் 100 கிளாஸ் பேசலாம். அதை பற்றி பேசினாலே அது நல்ல கருத்து தான். பட் அந்த பக்குவம் இருக்கணும்னு சொல்ல வரேன். சாதாரண மக்களுக்கு இருக்க பக்குவம் கூட உள்ளக்கிறவங்க இல்லைன்னா அப்போ நாம தான் அவருடைய உயர்ந்தது. எஸ். அடுத்தது வந்து அதே சப்ஜெக்ட் தான் வந்திருக்கு. தினமும் ஒரு தடவையாவது அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வாருங்கள், உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இம்யூனிட்டி கிடைக்கும். ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க போல இருக்கு. உள்ளே பார்க்க டைம் இல்லை, நேரோட்டம் பார்க்குறேன். அது வீடியோ பார்க்கணுமோ? ஓகே, இருக்கட்டும். தினமும் ஒரு தடவையாவது அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வாருங்கள், உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இம்யூனிட்டி கிடைக்கும். ரைட், ஓகே. அதே ரிஷபானு சகோதரர் தான் இதையும் அமைச்சிருக்கார் போல இருக்கு. ஆர் ஆனந்த். ரைட், ஓகே. நன்றி. இதில் ஒரு சின்ன கருத்து என்னன்னா, இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது வந்து நல்ல விஷயம்தான். அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதான் ஔவையார் கூட சொல்லியிருக்க, கோயில் இல்லாதவர்கள் குடியிருக்க வேண்டாம் அப்படின்றது வந்து ஔவையார் சொன்னது. நல்ல கருத்து, தவறு கிடையாது. பட் இன்னைக்கு இது பொருந்துமான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கோயில்கள் புனிதமானவையாக இல்லை. அந்த கோயிலினுடைய புனிதத்தன்மை வந்து அப்போது வந்து பராமரிக்கப்பட்டது. அது சின்ன ஆலயமாக இருக்கட்டும், பெரிய ஆலயமாக இருக்கட்டும், எல்லா ஆலயங்கள்லையுமே வந்து அந்த கோயிலினுடைய புனிதத்தன்மை வந்து பராமரிக்கப்பட்டது. பட் இன்னைக்கு வந்து அந்த புனிதத்தன்மை பராமரிக்கப்படவில்லை. ஆனால் கோயிலுக்கு போகிற தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் என்ன கருத்து இங்கே நான் சொல்ல வரேன்னா, சரியாக புரிஞ்சுக்கிறேன், தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு சரியாக புரிஞ்சுக்கோங்க. கோயிலுக்கு போகிறது தவறுன்னு நான் சொல்ல வரல. பட் கோயிலுடைய புனிதத்தன்மை வந்து முன்ன மாதிரி இப்போ இல்லை, புனிதத்தன்மை பராமரிக்கப்படுவதில்லை. அதனால் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம், நன்மையை சேர்த்துக்கிறோன்றதை விட நிறைய தீமைகளை சேர்த்துக்கொள்கிறோம்ன்றது தான் உண்மை. இது என்ன பின் வகுப்புகளில் நான் அதை பற்றி சொல்கிறேன். கோயில்களில் போயிட்டு எப்படி வம்ப விலைக்கு வாங்கிட்டு வராங்கன்றது சில எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறேன். நான் இப்போ இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வராங்க சொல்ல முடியும். காசை கொடுத்து சனியனை விலைக்கு வாங்கிட்டு வரோம் பழமொழி சொல்லுவோம். காசே கொடுத்து சனியனை அதே வரும், நம்ம கூப்பிட்னாலும் வரும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை காசையும் கொடுத்து சனியை விலைக்கு வாங்கிட்டு வரோம்னு ஒரு பழமொழி. அது உண்மையான பழமொழி தான். அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை தொலைச்சிட்டு நெகட்டிவ் எனர்ஜி நாம் வாங்கிட்டு வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றது பின்வரும் வகுப்புகளில் சில உதாரணங்களோடு சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கருத்தையும் கொஞ்சம் ஒரு புதுமையான வித்தியாசமான ஒரு கருத்து சொல்லும்போது மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. எல்லாம் போன மாதிரியே சொன்னால் நாம் ஓகே ரைட்டுன்னுவாங்க. அதில் கொஞ்சம் வித்தியாசமான கருத்தை ஒரு சொல்லும்பொழுது இது ஏன் சொல்கிறாங்க எதுக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுறது. அந்த பகுத்தறிவு வந்து மக்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. பகுத்தறிவுன்னு சொல்கிறோம், ஆனால் பகுத்தறிவு வந்து கம்மியாக தான் இருக்குது. அந்த பகுத்தறிவு முறையாக யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப டாப்புக்கு வந்துடுவாங்க. கடவுள் அதுக்கு தான் பகுத்தறிவு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மக்கள் பகுத்தறிவை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறத விட நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணுறாங்க.
தட்ஸ் தி என்டையர் ஹியூமனிட்டி இஸ் சஃபரிங் மோர் அண்ட் மோர் இன் நவடேஸ். நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, தெரியலை. இந்த கோயிலுக்கு போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எடுக்காமல் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னும் பொழுது நிறைய சொல்லலாம். டைம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. சரி, பின்னார் வகுப்புகளில் அதை பற்றி எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறேன். ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும் பாசிட்டிவ் வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பொள்ளாச்சி பக்கத்தில் மாசாணி அம்மன் கோயில் இருக்குது. நான் போனதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோயிலில் வந்து நமக்கு பணம் கொடுக்காதவங்க, நமக்கு ஆகாதவங்க, நமக்கு எதிரிங்க, இந்த மாதிரியெல்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மிளகாப்பொடி ஏதோ போட்டு ஏதோ பரிகாரம் ஏதோ பண்ணிட்டு வராங்க. பண்ணுறவங்களுக்கு அந்த அந்த பலன் வந்து அவங்களுக்கு போய் சேரு, பனிஷ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாசாணி அம்மன் கோயில் புனிதமான வழிபாட்டு தலம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு என்னுடைய எதிரி, எனக்கு ஆகாதவன் இப்படி ஆகணும்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அங்கே நடக்குதுன்னா அங்கே தெய்வம் குடியிருக்கு நீங்கள் எப்படி நம்புறீங்க? எதிரியை மன்னிக்கணும், அவன் தெரியாமல் பண்ணுறான், ஏற்கனவே நீ அவனுக்கு பண்ணதான் அவன் திருப்பி கொண்டு பண்ணுறான் அப்படின்றது தான் கடவுளுடைய தத்துவம். அதைத்தான் நீங்கள் உணரணும். நீங்கள் யாருக்கு எந்த கஷ்டம் கொடுத்தாலும் தயவு செஞ்சு திரும்ப திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இந்த இடத்த தவிர வேற யாரும் இதை சொல்றது இல்லை, சொல்லவில்லை. எந்த துன்பம் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அதே துன்பத்தை டிட்டோ சேம் அதே துன்பத்தை நீங்கள் யாருக்கா கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இதான் உண்மை. நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாலும் சரி, அக்செப்ட் பண்ணிட்டாலும் சரி, இதான் உண்மை. நீங்கள் என்ன துன்பம் உங்களுக்கு இருக்கோ இதே துன்பத்தை நீங்கள் யாருக்கா கொடுத்துருக்கீங்க. 100%. வேற எல்லாம் கொடுக்கல, அதையே கொடுத்துருக்கீங்க. குறைஞ்சபட்சம் 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கீங்க. அதை கடவுள் அதை அப்படியே குறைச்சி மினிமைஸ் பண்ணி இதில் 1 பங்கு 10 பங்காவது நீ அனுபவிச்சு பாருப்பா, 1 பங்கு 10 பங்காவது அனுபவிச்சு பாரு. அப்போ தான் உனக்கு அந்த வலி வேதனை தெரியும். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும், கர்மா கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்கிறார். தெரிஞ்சா? திரும்பவும் சொல்கிறேன், நாம் என்ன சஃபர், நம்ம என்ன ஒரு 10 கஷ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், 4 கஷ்டம் இருக்கு வச்சுக்கலாம், 5 கஷ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு 10ஆ பெருக்கி பாருங்கள், 100ஆ பெருக்கி. இதை நாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், யாருக்காக கொடுத்துருக்கோம். அது மறக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான், மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஃபீமேல் கிளாண்டை ட்ரிகர் பண்ணால் உங்கள் வாயாலே வர வைக்க முடியாது, உங்களையே பார்க்க வைக்க முடியும். ஃபீமேல் கிளாண்டை ட்ரிகர் பண்ணால் உங்கள் வாயாலே அதை வர வைக்க முடியும். ஃபாரினில் பண்ணுறாங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்க. இங்கே சும்மா வேஸ்ட்டு. இந்தியாவில் ப்ராக்டிக்கலாக ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க, ஆராய்ச்சியாக வெளியிடுறாங்க. அவங்க ஃபீமேல் கிளாண்டில் எல்லாமே இருக்குது. பாஸ்ட் லைஃப் இருக்குது, ப்ரெசன்ட் லைஃப் இருக்குது, ஃபியூச்சர் லைஃப் இருக்குது, எல்லாமே ஃபீமேல் கிளாண்டில் இருக்குது. ஒரு பாடியிலையும் ஒரு பிறகு எடுக்கும்போது நம்ம உடம்புல அது வரும். ஃபீமேல் கிளாண்டில் இருக்காது. நம்ம யாருக்கு என்ன பண்ணோம் மறந்துடுறோம். அதெல்லாம் வந்தால் கன்ஃபியூஸ் ஆகும், மறந்து போயிடுன்றதுனால மறைத்து வைக்கப்பட்டிருக்குது, அவ்வளோதான். மறைத்து வைக்கப்பட்டிருக்கு, அது தூண்டினா எடுக்க முடியும். அப்போ அந்த கஷ்டத்தை நீங்கள் 10 மடங்கு 100 மடங்கு குறைச்சி தான் கொடுக்குறாரு. இதுக்கே நம்ம ஐயோ அம்மா ஆத்தா அப்படின்னு நம்ம பண்ணுறோமே. அப்போ இதை மாதிரி அத்தனை பேர் கொடுத்துருந்தீங்க, எப்படி கொடுத்துருப்போம்? அது கடவுளுக்கு தெரியும், அதுவும் தெரியும், இதுவும் தெரியும், விச்சந்தி. அதனால் அதை சொல்கிறேன், நம்ம பரச மாறினாலும் நமக்கு தெரியல. எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்ம 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்னதானம் போட்டேன் சாட்டிஸ்ஃபைடு, அன்னதானம் போட்டேன் சாட்டிஸ்ஃபைடு, அன்னதானம் போட்டேன் சாட்டிஸ்ஃபைடு. அன்னதானம் நல்லது, செய்ய வேண்டியது தான், மாற்று கருத்து இல்லை. அதில் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணணும். பட் அன்னதானம் மட்டுமே போட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த உண்டான பரிகாரம் பண்ணணும், அதுதான் கரெக்டு. நம்ம அதை விட்டுட்டு வெறும் அன்னதானமே போட்டேன், அன்னதானமே போட்டோம், அன்னதானம் போட்டே நீ சக்ஸஸ் ஆகலையே, என் கஷ்டம் போகலையே அப்படின்னா ஏன் போகலைன்னா அந்த நீங்கள் என்ன கர்மாவை சம்பாரிச்சிங்களோ எதை பண்ணீங்களோ அதுக்குண்டான ரெமெடி கரெக்டாக நீங்கள் பண்ணலை. நான் அதுக்குண்டான பண்ணாத வரைக்கும் எத்தனை பரிகாரங்களும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியாது, அது வெளியே வரவே முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் திரும்பவும் சொல்கிறோம், நீங்கள் என்ன கர்மா பண்ணீங்களோ அதுக்குண்டான பிரச்சனைகள் தான் வரும், அதுக்குண்டான சொல்யூஷன் பண்ணணும், அதுக்குண்டான கர்மா பண்ணணும். நான் பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன், பல வீடியோஸும் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பல தடவை சொல்லியிருக்கேன். நானே கூட இப்போ நான் ஒருத்தக்கிட்ட ஒரு 1 crore பணம் வாங்குறேன், ஏமாற்றிட்டேன். என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸு, என்னுடைய மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு அவரை ஏமாற்றிட்டேன். ஓகே ரைட், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன. ஓகே, டாக்டர் இளங்கோ ஏமாற்றிட்டாரு, குழம்ப தான் முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டு, கடவுள் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பார். ஓ 1 crore டாக்டர் இளங்கோ ஏமாற்றிருக்காரா, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 60 கோடி 100 கோடி அளவுக்கு அவர்கிட்ட ஏமாத்துற அளவுக்கு எனக்கு பின்னாடி ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருப்பார். நான் நினச்சிட்டு ஆஹா நான் ஏமாற்றேன், 1 crore ஏமாற்றிட்டேன், நான் திருப்திப்பட்டுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஹாப்பி, ரைட்.
பட் பின்னால் கடவுள் வந்து எனக்கு இதை மாதிரி பல மடங்கு நான் என்ன இன்டென்ஷனில் ஏமாத்தனோ அதே மாதிரி பல மடங்கு இன்டென்ஷனில் என்னை ஏமாத்துறதுக்கு ரெடியாக பிக்கப் பண்ணி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பார். அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, எந்த பிறவியில் எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் நான் அந்த 1 crore ஏமாத்தேன் இல்லைங்களா, அந்த ஏமாத்தின ஃபேமிலியினுடைய வலி வேதனை நான் அனுபவிப்பனோ, அந்த வலி வேதனை அந்த துக்கத்தை வந்து நான் எப்படி அனுபவிப்பனோ அதுக்குண்டான சரியான பிறவியில் சரியான ஒரு காலகட்டத்தில் சரியான சூழ்நிலை உருவாக்கி என்னை உணர வைப்பார். என்னை உணர வைப்பார். நான் அதுலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய செட்டப்பை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம தப்பே பண்ண மாட்டோம். தப்பு பண்ணாத இருக்கிறதுக்கு என்ன உண்டு அதை செய்வோம். நிறைய பேர் ஐயோ டாக்டர் டெரராக பேசுகிறாருன்னு குரூப் போட்டு விலைக்கு போயிடுறாங்க. விலைக்கு போயிட்டா நஷ்டம் டாக்டர் இளங்கோ கிடையாது. டாக்டர் இளங்கோ நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம். அப்போ சரியாக புரியலன்னா எனக்கு புரிஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டால் அது வேறு. டாக்டர் டெரராக பேசுகிறாரு, பயமாக இருக்குது, இது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு போயிட்டீங்கன்னா இன்னும் பல பேருக்கு இது மாதிரி பயந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த பிறகுலே முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்களா, தைரியமாக ஃபேஸ் பண்ணி இந்த பிறகுலே முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்த பிறகு பிறகு நிலைக்கு உயர்நிலைக்கு போவீங்களா, இல்லை டாக்டர் இப்படி சொல்கிறான்னு பயந்துட்டு குரூப் போட்டு வெளியே போயிட்டு அட்டட்ட பிறவைகளை இன்னும் கஷ்டப்பட்டு அது தொடர்கதையாக கொண்டு போவீங்கன்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களை மிரட்டணும் பயமுற்றணுன்றதுலாம் கிடையாது. இப்படியெல்லாம் விஷயம் இருக்குது. இதை எந்த ஆன்மீகவாதிகளும் எந்த குருமார்களும் சொல்லலை. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு, கோயிலுக்கு போய் சாமி, எத்தனை ஜென்மத்து கோயிலுக்கே போய் சாமி கும்பிட்டுக்கிறது? எப்போ தான் புரிஞ்சுக்கிறது? எப்போ தான் இதுலேருந்து வெளியே வர்றது? இப்படியே கோயிலில் ஒரு குடி இருக்க வேண்டாம், ரைட்டு ஓகே, கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க, இப்படியே இருந்தால் எந்த காலத்தில் தான் வெளியே வர்றது? நீயா போய் சொல்லுப்பான்னு என்னை இறக்கி விட்டுருக்காங்க, நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அந்த கருத்து எப்படி சொல்லணும், எந்த மாதிரி சொல்லணும், எப்படி சொல்லணுன்றதுக்காக தான் அப்பப்போ சித்தர்கள் வந்து நேற்று கூட அதான் 24 hours அதான். நேற்று காலையிலேருந்து இன்னைக்கு காலையில் வர வரைக்கும் சாப்பாடு தூக்கம் தண்ணி இல்லாமல் நம்ம உட்கார வச்சு இப்படிலாம் சொல்லி கொடுக்குறோம். நான் சாப்பிடணும், எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தண்ணி தாக்கம் எடுக்கணும்னா வெளியே வர முடியாது. அது ஃபுல்லாக இருந்து கேட்டு தான் ஆகணும். இன்னைக்குள்ள அதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ இப்போ நான் கிளாஸ் பார்த்துக்கு முன்னாடி வரைக்கும் கடவுளுக்கு மக்கள் மேலே இருக்கிற அக்கறை ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. நீங்கள் கேட்கவே இல்லைனா கூட அவங்க செய்ய தயாராக இருக்காங்க. நீங்கள் தான் அவங்க பயன்படுத்தி கொள்ளவில்லை. கடவுளையும் சித்தர்களையும் நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ளவில்லைன்னு சொல்ல முடியும். அவர் வந்து எப்பயும் உங்கள் மேலே அன்பும் கருணையும் கொண்டு தான் இருக்கிறார். கடவுளும் சரி, அவர் அனுப்பிச்ச இறைதூதர்களாக சித்தர்களும் சரி. நம்ம தான் அதை வந்து பயன்படுத்திக்கணும். இந்த கோயிலுக்கு போகிறதுன்றதை விட இந்த கோயிலுக்கு போய் நிறைய நெகட்டிவ் தான் சம்பாரிச்சிக்கணுன்றது தான் உண்மை. நிறைய நெகட்டிவ் தான் சம்பாரிச்சிக்கணும் உண்மையாக இருக்குது. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். பின்வரும் வகுப்புகளை அது எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எந்த மாதிரி கோயிலுக்கு போனாங்க, எந்த மாதிரி ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்க, எந்த மாதிரி கோயிலுக்கு போனாங்க போய் தேவையில்லாத சனியை விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்க, எந்த மாதிரி கோயிலுக்கு போனாங்க போயிட்டு இல்லாத பிரச்சனைலாம் விலைக்கு வாங்கிட்டு வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. பட் சஃபர் ஆகிட்டுக்கிறது வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தனால தான் அவங்க தெரியாது. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லி அடுத்த ஸ்கிப் ஆகிக்குவோம். கோயில் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும். கோயில் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும். ஏன் பண்ணணும்? ஏன் பண்ணணும்? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுறதுக்காக இன்ட்ராக்டிவ் டைம் இல்லைனால நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு ஐடியா பண்ணிக்கிறதுக்காக தான் டைம் கொடுக்குறேன். நான் பேசிடுவேன். உங்களுக்கு டைம் ஏன் கொடுக்குறேன்னா கொஞ்சம் நீங்கள் ரீதிங்க் பண்ணி இப்படியா இருக்கலாம்னு ஒரு கருத்து வச்சுக்கிறதுக்காக. ரீசார்ஜ், எஸ் கரெக்ட். ரீசார்ஜ் பண்ணணும். ஏன் ரீசார்ஜ் பண்ணணும்? ஏன் ரீசார்ஜ் பண்ணணும்? மாஸ்களையோ சர்ச்சஸ்லேயோ கூட அப்படி கிடையாது. மாஸ்களையோ சர்ச்சஸ்லேயோ அப்படி கிடையாது. ஆனால் ரொம்ப அட்வான்ஸாக இந்து மதம் மட்டும் கும்பாபிஷேகம் 12 years ஒன்ஸ் பண்ணணும்னு. பிகாஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் நெகட்டிவிட்டி. கரெக்ட் ஆன்சர் ராதிகா தனஞ்சயன். ஓகே, அக்யூமுலேஷன் ஆஃப் நெகட்டிவிட்டி கரெக்ட். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். பிகாஸ் கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறவங்க வந்து இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு 1000 பேர் போகிறாங்கன்னா ஒருத்தர் மட்டும் சந்தேகம்தான். 999 பேர் வந்து நிறைய பர்சனல் டிமாண்ட்ஸ் தான் கேட்பாங்க. என் பையனுக்கு வேலை வாங்கணும், என் பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் அமையணும், நான் புதுசாக வீடு கட்டணும். இந்த மாதிரி மனிதனுக்கு நிறைய எனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், என்ன ஜாப்பு கிடைக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தைக்கு ஸ்கூலில் இப்போ அட்மிஷன் கிடைக்கணும், இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் பிறந்த குழந்தைக்கு வந்து டிவைன் எனர்ஜி கெட்டிங் ட்ராப்,
கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். எஸ், எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். அப்போ இந்த கோரிக்கைகள்லாம் வந்து நீங்க உள்ள போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அங்கேருந்து ஒரு எனர்ஜி உங்களுக்கு வரணும். பாசிட்டிவ் எனர்ஜி வரணும். பாசிட்டிவ் எனர்ஜி வரணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்து வரும்போது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்து டிசால்வ் பண்ணி அதை ஆக்மெண்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். போகும்போது நம்ம நெகட்டிவாக போகிறோம், போகும்போது நெகட்டிவாக போகிறோம், இங்கேருந்து பாசிட்டிவாக வரும். பிகாஸ் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் கிடைக்காது. இப்போ நிறைய கோயிலுக்கு போய் நிறைய பேர் கோயிலுக்கு போய் வேண்டும் பொழுது அங்கே நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும். கல்யாணம் ஆகலை, பணம் கிடைக்கல, பிஸ்னஸ் லாஸாக போகுது அப்படின்னு அந்த நெகட்டிவ்லாம் அங்கே தானே போடுறோம். நெகட்டிவ் எனர்ஜி அங்கே தான் போடுறோம். அப்போ நெகட்டிவ் எனர்ஜி கன்சியூம் பண்ணிக்கிட்டு அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க கோரிக்கை நிறைவேறும், அந்த இடத்துல மெயின்டைன் ஆகும். ஆனால் இப்போ பெரும்பாலுமே 12 இயர்ஸ் ஒன்ஸ் கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுவது இல்லை. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவதே கிடையாது. 12 இயர்ஸ் ஒன்ஸ் எங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களோ அந்த கோயிலில் தான் அந்த சாநித்தியம் இருக்கும், அந்த பவர் இருக்கும். அங்கே தான் நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போனீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அப்போ 12 இயர்ஸ் ஒன்ஸ் கும்பாபிஷேகம் பண்ணாத கோயில் தான் எனக்கு நிறைய இருக்குது. அப்போ அந்த கோயிலில் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் போடுற நெகட்டிவ் எனர்ஜி அங்கே இருக்கும். அங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் போய் நெகட்டிவ் எனர்ஜி போடுறீங்க. அப்போ நீங்கள் அங்கேருந்து என்ன எனர்ஜி கொண்டு வருவீங்க? பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வருவீங்களா, நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வருவீங்களா? நெகட்டிவ் எனர்ஜி தான் அதான் இன்றைக்கி நடக்குது. அதான் இன்றைக்கி நடக்குது. இந்த கோயில்களில் வந்து அப்பப்போ வந்து சாமியை குளிப்பாட்டுவாங்க. அபிஷேகம் ஆராதனை இந்த பேரில் குளிப்பாட்டுவாங்க. அது எதுக்காக? அது வடிஞ்சு வர்ற நீரை வந்து நிறைய பேர் எடுத்து பருகுவாங்க. கோயிலில் பார்த்துருக்கேன். அந்த அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பண்ணுவாங்க. உள்ள அந்த சாமிக்கு வந்து குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணி நிறையா பண்ணுவாங்க. அப்போ அது கோயிலேருந்து வெளியே வர்ற தண்ணியை எடுத்து சில பேர் தலைக்கு தெளிச்சுக்குவாங்க, சாப்பிடுவாங்க. தப்பு, அது அப்படி செய்யக்கூடாது, தப்பு. பிகாஸ் நீங்கள் சாமிக்கிட்ட போடுற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அதை அப்சார்ப் பண்ணிக்கும். அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அது அப்பப்போ குளிப்பாட்டுறதுக்கு தான் அந்த சாமி வந்து நிறைய சடங்குகள் போட்டு அதுக்கு ஒரு பண்டிகை போட்டு அதுக்கு பேர் போட்டு சாமி குளிப்பாட்டுவாங்க. திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க. எஸ், திருமஞ்சனம். அந்த திருமஞ்சனம் எல்லாம் முடித்து வெளியே வருது பார்த்தீங்களா, அது நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வருது. அதை வந்து எடுத்து வாயில் சாப்பிடக்கூடாது, தலைக்கு தொளிச்சிக்கக்கூடாது. திருமஞ்சனம் பண்ணி வெளில வருது பார்த்தீங்களா, அது என்னென்னா, இப்போ நாம் எப்படி குளிக்கிறோம், அழுக்கு போகிறதுக்காக குளிக்கிறோமோ, நாம் எப்படி குளிக்கிறோம், அழுக்காயிடுறோம், குளிக்கிறோம், திருப்பி நெக்ஸ்ட் அழுக்காயிடுறோம், குளிக்கிறோம், நெக்ஸ்ட் அழுக்காயிரும், குளிக்கிறோம். அந்த மாதிரி குளிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ தலையோடு குளிப்பாங்க. கேரளா பீப்புளெலாம் தலையோடு குளிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள்லாம் அதை விட்டாங்க. அது ஃப்ரைடேஸ்லையாவது குளிக்கிறாங்க, பண்டிகை நாளையாவது குளிக்கிறாங்க, தலையோடு குளிக்கிறாங்க. அப்போ தலையோடு அழுக்கு போகுது. அதே மாதிரி நம்ம சாமிகிட்ட, கடவுள் உருவக்கிட்ட, விக்கிரகத்திட்ட போடுற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அதை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த திருமஞ்சத்தில் அந்த மூலிகை பொடிகள்லாம் போடுவோம். மூலிகை பொடிகள்லாம் போடுவாங்க பாருங்கள், நல்லா பாருங்கள். வெறும் மஞ்சள் மட்டும் போட மாட்டாங்க. மஞ்சள் நிறைய மூலிகை பொடிகள்லாம் இருக்கும் அதில். அந்த மூலிகை பொடியெலாம் ஏன் போட்டு பண்ணுறோன்னு அந்த அர்ச்சகர்களுக்கு, குருக்களுக்கே தெரியாது. எல்லாமே அது ஒரு டிவைன் ரீசன். அந்த மூலிகைகளை போட்டு அந்த திருமஞ்சன பொடியெல்லாம் போட்டு சில முறைப்படி அதை பூஜை பண்ணி அந்த நீரை வந்து வெளியே கொண்டு வருவாங்க. அந்த பழக்கம் யாராவது இருந்தால் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். அந்த திருமஞ்சனம் பண்ணி வெளியே தண்ணியை எடுத்து சாப்பிடக்கூடாது, தலைக்கு தொளிச்சிக்கக்கூடாது. அது வந்து நெகட்டிவ், அது வேண்டாம், அது போயிடணும். அது கிளென்சிங் ப்ராசஸ் தான். இட்ஸ் எ கிளென்சிங் ப்ராசஸ். 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது வந்து கிளென்சிங் ப்ராசஸ் தான். இப்போ கிளென்சிங் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த எனர்ஜைஸ் பண்ணாங்கன்னா அடுத்த 12 இயர்ஸ்க்கு அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த 12 இயர்ஸுக்கு பால் அபிஷேகம். எஸ், எஸ், அது கூட அப்படித்தான். இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது, இந்த இளநீர் அபிஷேகம் பண்ணுறது, அது எல்லாமே கூட அதுதான். சிவலிங்கத்துக்கெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிரதோஷம் டைம்ல எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 27 வகை இருக்குது. இந்த அபிஷேகம் பண்ணுறதுல கூட எதை போட்டு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது வந்து 27 வகையான பொருட்கள் இருக்குது. அந்த 27 வகையான பொருட்களுக்கும் கூட சில ஒருத்தருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த 27 வகையான திருமஞ்சனத்தில் யூஸ் பண்ணுற இந்த பால், இளநீர் எல்லாத்துக்கும் கூட ஒரு பொருள். இப்போ நம்ம அந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வி ஷுட் நாட் ட்ரிங்க் மில்க். அந்த மில்கை சாப்பிடக்கூடாது. அதாவது வந்து இந்த அபிஷேகம் பண்ணி வெளில வருது பார்த்தீங்களா, அந்த இளநீர் இந்த இதெல்லாம் வருது இல்லையா, அந்த மில்கை சாப்பிடக்கூடாது. அதை கிளன்சிங் பண்ணிவிட்டு வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த மில்கை சாப்பிடக்கூடாது. அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அது சாப்பிடக்கூடாது.
பிகாஸ் அது கிளன்சிங் பண்ணி வெளில வருது. உங்களையும் அறியாமல் அந்த விக்கிரத்து மேலே நீங்கள் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்க்கும்போது கும்பிடுறீங்க, அங்கே எனர்ஜி உங்களையும் அறியாமல் அங்கே போகும். இப்போ நான் ஏன் காலையில் கூட கேட்டேன், நான் நேற்று சித்தர்கள் கூட இருந்ததுனால வந்து ஃபோன் அட்டன் பண்ண முடியல. ஃபோன் அட்டன் பண்ண முடியாதனால என் மேலே நிறைய பேர் நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பிச்சிருக்கிறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், தயவுசெய்து நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பாதீங்க. நான் சித்தர்கள் கூட இருந்ததுனால என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, நான் டைம் கிடைக்கும்போது பேசிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் டாக்டர் பேசலையே, நம்ம ஃபோன் பண்ணுறோமே, அவர் நம்மளை மதிச்சாரா பாரு, அவர் ஃபோன் எடுக்கல பாரு, நீங்கள் நினச்சாலே நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து, நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும் இல்லை, நீங்கள் நினச்சாலே இப்போ எனர்ஜி எனக்கு வந்து ஐ கேன் சென்ஸ் இட், அது எனக்கு வேணால் உணர முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பாதீங்க. டாக்டர் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். டாக்டர் பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறனால தான் பேச முடியாது, நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது பட் இஸ் சித்தர் சமாதி இஸ் தேர் எனி நெகட்டிவ் எனர்ஜி? சரி, நான் அப்புறம் பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் இதில் போடுங்க, குரூப்பில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ வில் ஆன்சர் யூ. எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணுறேன், எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணேன், வாட் எவர் இட் மேபி நான் சொல்கிறேன். பிரேக் ஆகிப்போச்சு. எஸ், நான் ஏன் இந்த மாதிரி மெசேஜ் போட வேண்டாம்னு சொன்னால் டைவெர்ட் ஆகிடுது. ஏற்கனவே நான் டைவெர்ட் ஆகிடுறேன். மெசேஜ் நான் எழுதி கொண்டு வருவேன், இங்கே இதெல்லாம் பேசணுன்ட்டு சித்தர்கள் வந்து டைவெர்ட் பண்ணி விட்ருவாங்க. கொண்டு வர மெசேஜ் அப்படின்னு போடும், அவங்க விஷயம் தான் பேசுவேன். இப்போ நிறைய விஷயம் நடக்குது பாருங்களேன். 2 நாளாக நான் கொண்டு வரேன் இதெல்லாம் பேசணுன்ட்டு, இதை பேசவே இல்லை. இங்கே வந்து உட்காந்து சித்தர்கள் டைவெர்ட் பண்ணி விட்ருவாங்க, வேறு விஷயம் வரும். ஆனால் அதை நான் சொல்கிறேன், அடுத்த இதில் சொல்கிறேன். இப்போ டைம் இல்லை, அடுத்த இதில் அது சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. என்ன இப்போ எதை பேசுகிறோம்? அதனால நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி அனுப்ப வேண்டாம்னு நம்ம சொன்னோம். அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நீங்கள் போய் கடவுளை வேணுனாலும் அது வரும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க, பீரியாடிக்கலாக அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது நம்ம வந்து நம்ம இந்த மெடிசன்ஸ் அனுப்பும்போதும் கிறிஸ்டல் அனுப்பும்போதும் இந்த கிறிஸ்டல் கிளீனிங் பவுடர்னு ஒன்று கொடுப்போம். கிறிஸ்டல் கிளீனிங் பவுடர்னு ஒன்று கொடுப்போம். அதே மாதிரி அந்த பாத் கிளீனிங் பவுடர் ஒன்று கொடுப்போம். கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி குடிக்கும்பொழுதும் டெய்லி குடிக்கும்பொழுது இந்த பவுடரை போட்டு ஊற வச்சு, உப்பு தண்டை ஊற போட்டு இந்த பவுடரை குடிங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பவுடர் ஒன்று கொடுப்போம். அது ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு தெரியும், வாங்காதவங்களுக்கு தெரியாது, வாங்கினவங்களுக்கு தெரியும். இந்த கிறிஸ்டல் கிளீனிங் பவுடரும் அந்த பாத் கிளீனிங் பவுடர்லையும் என்ன பவுடர் போடுறோமோ அந்த பவுடர் கூட அந்த இதில் இருக்குது. இந்த சாமியை குளிப்பாட்டுறோம் இல்லையா, அந்த திருமஞ்சத்துக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, இதில் போடுற பவுடர் அதுலேயும் இருக்குது, அதில் போடுற பவுடர் இதுலேயும் இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். அது ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த சாமியுடைய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக போடுறோம். அந்த பவுடர் தான் நம்ம அங்கே குடிக்கிறதுக்கும் கிறிஸ்டலுக்கும் போடுவோம். அப்போ கிறிஸ்டல் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அது பவுடர் எடுக்கும். நம்ம குடிக்கும்போது நம்ம ஆறால் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம ஆறால் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியில் அது எடுக்கும். அதுக்காக தான் கொடுக்குறோம். அந்த கிளென்சிங் பவுடர் போட்டு கிளென்சிங் பண்ணுறதுனால தான் சாமி வந்து தூய்மை அடையுது. அப்புறம் அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு வந்து அந்த பியூரான எனர்ஜி கிடைக்குது. ஆனால் இப்போ அது நடக்குது, அது முறையாக நடக்காதனால எப்படி நடக்குதுன்னா வர்ற டர்ட்டி எனர்ஜி நிறையா இருக்குது, கிளென்சிங் எனர்ஜி கம்மியாக இருக்குது. வர்ற நெகட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்குது, கிளென்சிங் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அப்போது டர்ட்டி எனர்ஜி அதிகமாக இருக்குது, கிளென்சிங் எனர்ஜி கம்மியாக இருக்கும்போது அங்கே எது டாமினேஷனாக இருக்கும்? நிறைய டர்ட்டி எனர்ஜி தான் டாமினேஷனாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இப்போ நிறைய கோயில்களுக்கு போகிறவங்களுக்கு அவங்களுடைய பிரார்த்தனைகள் பலிப்பதில்லை. பிரார்த்தனைகள் பலிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம். இதை யாருக்கு உங்களுக்கும் கேட்க தெரியாது, யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது. அந்த கோயில் நடத்துகிற நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கோ அந்த கோயிலோட அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கோ அந்த கோயிலுடைய அந்த ஆன்மீக பாரம்பரியங்களுக்கும் யாருக்கும் தெரியாது, குருக்களுக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க, அவ்வளோதான். வேண்டிக்கு தான் ஒன்றும் நடக்கலை. பிகாஸ் நம்ம அங்கே போயிட்டு இதை விட ஒன்று சிக்கல் காம்ப்ளிகேஷன் தான் கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் ஒருத்தர் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கோயிலுக்கு போன பிறகு உங்கள் பிரச்சனை தகுந்ததா, சொல்யூஷன் கிடைச்சதா, இல்லை இருக்கிற ப்ராப்ளம் அப்படியே இருக்கா, இல்லை இருக்கிற ப்ராப்ளம் உன்னோட அதிகமாச்சா? இந்த 3 கேட்டகரி எந்த கேட்டகரி வரீங்கன்னு பாருங்கள். கோயிலுக்கு போனால் சொல்யூஷன் கிடைச்சிருக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். சில பேருக்கு இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி கோயிலுக்கு போய் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, சேம் கண்டிஷன், ஸ்டேட்டஸ்கோ, அது அப்படியே இருக்குது, அது தீரமும் இல்லை, டெவலப் ஆகுங்களா, அது அப்படியே தான் இருக்குது அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும். அதுவும் சில பேர் இருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகி போச்சு, காம்ப்ளிகேஷன் ஆகி போச்சு அப்படின்னு இருப்பாங்க. இன்னமும் அந்த பிரச்சனையும் இருக்கவங்க இருப்பாங்க. இந்த குரூப்லையும் இந்த 3 கேட்டகரிலையும் கோயிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி நாளைக்கு நேற்று கூட கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அது இருக்குது. இந்த 3 கேட்டகரி தான் வருதுங்க. ஒன்று சொல்யூஷன் கிடைச்சிருக்கும், இன்னொன்று சொல்யூஷனே கிடைக்காது, அப்படியே நியூட்ரலாக இருக்கும்,
இன்னும் சில பேருக்கு பார்ஷியலாக கிடைச்சிருக்கும், பார்ஷியலாக கிடைச்சிருக்காது. இன்னும் சில பேருக்கு நெகட்டிவாக தான் வந்திருக்கும். இப்போ நாம் இங்கே எடுக்க வேண்டியது வந்து பெனிஃபிட் கிடைச்சவங்களை பற்றி எடுக்க தேவையில்லை, நல்லது. பார்ஷியலாக கிடைச்சவங்களை கூட எடுக்க தேவையில்லை, ரைட், ஓகே, இதை பார்ஷியலாக கிடைச்சிருக்கு, ஓகே. அப்படியே இருக்குன்றதை நம்ம யோசனை பண்ணணும். ஏன் கோயிலுக்கு போய் மாற்றம் கிடைக்கலன்றது ஒரு கேள்வி. கர்ம எனர்ஜி ஹீலிங்கில் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும், ரைட், ஓகே. அப்படியே இருக்குன்றதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, இங்கே போயிட்டு வந்தும் ஒன்றும் ஆகலையே, காம்ப்ளிகேஷனும் ஜாஸ்தி ஆகி போச்சுன்னு, சிக்கல் ஜாஸ்தி ஆகி போச்சுன்னு, ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகி போச்சு. இது ஒரு டபுள் கேள்வி. இதுக்கும் கர்ம எனர்ஜி ஹீலிங்கில் ஆன்சர் கிடைக்கும், கர்ம எனர்ஜி ஹீலிங் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் கோயிலில் இருக்கிறனால தான், கோயிலோட புனிதத்தன்மை இல்லை அப்படின்றனால தான் கோயிலுக்கு போகிறத நாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது. அது நம்ம தவறுன்னு சொல்ல வரல, பட் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது. கிறிஸ்டலை நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, கிறிஸ்டல் நீங்கள் முறையாக யூஸ் பண்ணிங்கன்னா, கோயிலுக்கு போகாமலேயே கிறிஸ்டனுடைய எனர்ஜி உங்களுக்கு அந்த தெய்வ சாநித்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கோயிலுக்கு போகாமலேயே, சர்ச்சுக்கு போகாமலேயே, மாஸ்க்குக்கு போகாமலேயே நம்ம புனிதத்தன்மை கிடைக்குதுன்னு போகிறோமே, அந்த கோயில்களுக்கு போகாமலேயே அந்த எனர்ஜி என்ன உங்களுக்கு இருக்கும், அந்த எனர்ஜி உட்கார்ந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் கோயிலுக்கு போனால் என்ன நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்குதோ அது உங்களுக்கு கிடைக்காத பண்ணிடும். கோயிலுக்கு போனால் என்ன நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்குதோ அது உங்களுக்கு கிடைக்காத போயிடும். கண்டிஷன் என்னென்னா, கிறிஸ்டலை கிளன்சிங் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கிறிஸ்டல் கிளன்சிங் பண்ணுறது டெய்லி பண்ணுறவங்க இருக்காங்க, ரெண்டு நாளைக்கு உதவி பண்ணுறவங்க இருக்காங்க, 3 நாளைக்கு உதவி பண்ணுறாங்க, வீக்லி ஒன்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம கொடுக்கும்போதே பார்த்து சொல்லுவோம், நீங்கள் டெய்லி பண்ணுங்கள், நீங்கள் 2 நாளைக்கு உதவி பண்ணுங்கள், நீங்கள் 3 நாளைக்கு உதவி பண்ணுங்கள், நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்லுவோன்னா, அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி, அக்குமுலேஷன் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளோ இருக்குது, கர்மிக் எனர்ஜி எவ்வளோ அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாதிக்குது அப்படிங்கிற பொறுத்து இட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் டெய்லி கிளன்சிங் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெய்லி கிளன்சிங் ஏன் போடணும்னா, அது டெய்லி கிளன்சிங் பண்ணலைன்னா அக்குமுலேஷன் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி, கர்மிக் எனர்ஜி நிறைய வரும், ரொம்ப சஃபர் ஆகும். அதான் டெய்லி கிளன்சிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல காரணம் வந்து அதுதான். கோயிலில் பண்ணுற கும்பாபிஷேகம் வந்து கவர்மெண்ட்டாக அலாட் பண்ணி பணம் பண்ணணும், இல்லை அந்த கோயில் நிர்வாகம் பண்ணி பண்ணணும். அவங்க சரியாக பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதோடைய மகத்துவத்தை அவங்க புரியலை. ட்ரெடிஷ்னலாக இருந்தபோது கரெக்டாக பண்ணாங்க. இப்போ அரசாங்கம் அதை ஒரு பிஸ்னஸாக எடுக்குது. தமிழ்நாட்டில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையை வந்து அது பிஸ்னஸாக தான் பார்க்குது. எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குது. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் இந்து சமய அறநிலைத்துறை அதுக்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டக்கூடாதுன்னு ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குன்னா, இந்து சமய அறநிலைத்துறையில் வர்ற பணத்தை நீங்கள் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக கட்டி வாடகை விட்டு பணம் சம்பாதிக்க பார்க்குறீங்க, அப்படி பண்ணாதீங்க, அது தப்புன்னு சொல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதில் வர்ற பணத்தை ஆன்மீகத்தை பெருக்குவதற்காக, ஆன்மீகத்தை வந்து வளர்த்துவதற்காக, மக்களுக்கு வந்து அறியாமை போக்கி விழிப்புணர்வை கொடுவதற்காக என்னென்ன சத்சங்கம் நடத்தணும், என்னென்ன விஷயங்கள் நடத்தணும், என்னென்ன பிரசங்கங்கள் நடத்தணும், யாரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும், யாரை கூப்பிட்டு வந்து செய்யணும், அப்படி போகலை கவர்மெண்ட்டு. இது என்ன பண்ணுது, பணம் பண்ண பார்க்குது. கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டினா அட்வான்ஸோட வாங்கலாம், வட்டி இவ்வளோ வரும், எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி போட்டால் இவ்வளோ வட்டி வரும், இதில் டெபாசிட் பண்ணால் இவ்வளோ பணம் வரும், இவ்வளோ ரெண்ட்டு வரும், அப்படி கமர்ஷியலாக பார்க்குது. இதை யாரோ கோர்ட்டில் கேஸை போட்டு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் போன அளவுக்கு போயிடுச்சு நிலைமை. இப்போ 4 days பேக் பேப்பரில் பார்த்து. பட் அந்த பணத்தை வந்து ஆன்மீகத்தை பெருக்குவதற்காகவும், ஆன்மீகத்தை உணர்வதற்காகவும், மக்களை வந்து அறியாமை போக்கி ஆன்மீகத்தை பெருக்கி அந்த ஞானத்தை கொடுப்பதற்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணணும். கலாச்சாரம் வைக்கணும், பிரசங்கம் வைக்கணும், அந்த ஆன்மீக சமய பெருக்களை கூப்பிட்டு வந்து கோயிலில் வந்து அதை நடத்த வச்சு அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும், இதெல்லாம் செய்யணும். இதுக்கெல்லாம் ஃபண்டு ஸ்பெண்ட் பண்ணணும். ஆட்சியாளர்களுக்கு அதை பற்றி தெரியாது, ஆட்சியாளர்களுக்கு சொல்கிறவங்களுக்கும் அந்த கைட் பண்ணுறவங்களுக்கும் தெரியாது. அதனால் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோயில்களுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல, நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுங்க. உன்னை டாக்டரும் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு உன்னை கமெண்ட் போடாதீங்க. கோயிலுக்கு போவதை விட அதிகமான நற்பலன்களை வந்து நீங்கள் கிறிஸ்டலை யூஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போவதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ அது மாதிரி பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். சர்ச்சுக்கு போகிறனால என்ன நன்மை கிடைக்குமோ அது மாதிரி பல மடங்கு கிடைக்கும். மாஸ்க்கு போகிறனால என்ன உண்டோ அது பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களுக்கு போவதனால என்ன நெகட்டிவ் எனர்ஜி வருதோ அதெல்லாம் பியூரிஃபை பண்ணாதனால நெகட்டிவ் எனர்ஜி வருது. பியூரிஃபை பண்ணிட்டா பாசிட்டிவ் எனர்ஜி தான். பியூரிஃபை பண்ணாதனால தான் நெகட்டிவ் எனர்ஜி. அதை ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. அதனால் அங்கே போயிட்டு நீங்கள் குளிக்க போகிறேன்னு நினச்சி சேர்த்து பூசிட்டு வரீங்க இல்லையா, அந்த மாதிரி சேர்த்து பூசிட்டு வராதிங்க. அங்கே போய்ட்டு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வராதிங்க. அப்படி நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வர்றத எனர்ஜியை
உங்களையும் அறியாமல் நீங்கள் கொண்டு வரதை கூட கிறிஸ்டல் கிளென்சிங் பண்ணி கொடுத்துடும். அதான் கிறிஸ்டலை வந்து கிளென்சிங் பண்ணிக்கோங்க. அது கூட ஏன் 2 கிறிஸ்டலாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கிறிஸ்டல் கிளென்சிங்கில் இருக்கும்போது இன்னொரு கிறிஸ்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிறிஸ்டல் கிளென்சிங் போது இன்னொரு கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க. மாற்றி 24 hours 365 days அவனுடைய கண்ட்ரோல்லையே இருங்க. அந்த தெய்வ சாநித்தியத்தில் இருக்கிற மாதிரி அந்த கிறிஸ்டல்கிட்டேருந்து வர்ற இறை சக்தியோட, கிறிஸ்டல்கிட்டேருந்து வர்ற இறை அது என்ன சாநித்தியம்னு சொல்லலாம், இறை சாநித்தியோட என்னை ஒன்றி இருங்க. அதனால தான் 2 கிறிஸ்டல் வாங்கிக்கோங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. நீங்கள் பிறந்து இது வரைக்கும் பாருங்கள், எவ்வளோ செலவு வேஸ்ட்டாக பண்ணிட்டுருங்க. எவ்வளோ செலவு வேஸ்ட். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, நீங்கள் நல்லா வாழ்ந்து இந்த பிறகு நல்லா வாழ்ந்து அடுத்தடுத்த பிறவிகளை வந்து அவாய்ட் பண்ணி பிறவியற்ற பெருவாழ்வுக்கு பிறவியற்ற நிலைக்கு போகணும், சந்தோஷமாக இருக்கணும், நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நல்ல நிலைக்கு போகணுன்றதுக்காக நீங்கள் அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணுங்க. 2 கிறிஸ்டலை மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. கிளென்சிங் யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி கிளென்சிங் போடுங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறதை விட பல மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு பலன் இங்கே அதிகமாக கிடைக்கும். அந்த ரிஸ்கெல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல காரணம் வந்து அதுதான். ஸோ சகோதரர் தப்பாக நினச்சிக்கூட, மற்றவங்க தப்பாக நினச்சிக்க வேண்டாம். கோயிலுக்கு போக வேண்டாம் நான் சொல்ல. கோயிலுக்கு போகிற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை பற்றி கோயிலை பற்றி பேசணும்னா அது இன்னொரு பெரிய மாதிரி நான் பேச வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ நிறைய நெகட்டிவ்னஸ் கோயில்களில் இருக்குது நடக்குது. என்ன பண்ணுறது? சில கோயில்களில் வந்து பேச வேண்டாம், அது வேண்டாம், சப்ஜெக்ட் வேறு மாதிரி போகும், அது வேண்டாம். அதனால தான் வந்து தினமும் ஒரு தடையாவது அருகில் கோயிலுக்கு சென்று வாருங்கள், உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இம்யூனிட்டி கிடைக்கும். நல்ல கருத்து தவறில்லை. பட் கொஞ்சம் இப்போ நம்ம சொன்ன விஷயம் கொஞ்சம் காதில் போட்டுக்கோங்க. கோயிலுக்கு போக வேண்டாம்னு நம்ம சொல்ல வரல. பட் கோயிலுக்கு போகிற இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. பிகாஸ் என்ன தப்புன்னா, கோயிலை வந்து இன்னைக்கு முறையாக கட்டுவதில்லை. கன்ஸ்ட்ரக்ஷனே தப்பு. கோயிலை முறையாக கட்டுவதில்லை. கோயிலை முறையாக பராமரிப்பதில்லை. அந்த சீர் சடங்குகள் என்னென்ன செய்யணுமோ கரெக்டாக சரியாக செய்வதில்லை. எல்லாத்துலேயும் ஊழலாக போச்சு. அப்போது இந்த மாதிரி போகும்போது கோயிலுடைய சாநித்தியம் குறைஞ்சி போயிடுது. அங்கே நான் நல்லது கிடைக்குதுன்னு நினச்சிட்டு போயிட்டு நம்ம நல்லதை வாங்கிட்டு வரலன்னா கூட பரவாயில்ல, கெடுதலை வாங்கிட்டு வரோம். அப்படின்றதுனால தான் இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து கிறிஸ்டலை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள், கிறிஸ்டலை யூஸ் பண்ண சொல்லுங்கள், கிறிஸ்டலை யூஸ் பண்ணி கொஞ்சம் மேம்பட்டுக்கு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்றைக்கி காலையில் வந்த நேற்று வந்து இன்றைக்கி காலையில் போகும்போது கூட இது கிறிஸ்டலை பற்றி தான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க. இதை மக்களுக்கு சொல்லுங்கள், இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், இதை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் உள் வாங்கிக்கிங்கன்றது வந்து உங்களுடைய கர்மாவை பொறுத்தது. சரியா? இந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்குமே தான், சர்ச்சஸுக்கும் சரி, மாஸ்க்குக்கும் சரி, மற்ற இதர வழிபாட்டு தலங்களுக்கும் சரி. அதான் ஏன் வந்து குருத்வாராவில் வந்து அந்த ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் பண்ணாங்க இந்திரா காந்தி பீரியடில். அந்த கோயிலை வழிபாட்டு தலமாக மாறாமல் அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் போய் அங்கே தங்கிட்டாங்க. அங்கே தங்கினதுனால தான் அது ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த மிலிட்ரி உள்ளே போய் அதை எவாக்குவேட் பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்க. அது சீக்வன்ஸ் வேறு மாதிரி போகுது. அதனால் அவங்க மனசில் வச்சுக்கிட்டு இந்திரா காந்தியை வந்து சதி திட்டம் தீட்டி கொலை பண்ணாங்க. இந்திரா காந்திக்கு அந்த சதி திட்டம் தீட்டி பண்ண ஒரு சீக்கியர். ஸோ இங்கே மதத்தை பற்றி பேசலை, மத கொள்கைகளை பற்றி பேசலை. பட் அந்த தங்கறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது. கவர்மெண்ட் அவங்கள சர்ச் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு டென்கை கொடுக்கணும், அவங்க கண்ட மிளகாப்பொடி தூவணும் அப்படின்னு. தங்கறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது. பட் அந்த இடத்துல போய் தங்கலாமா? தப்பு தானே, தப்பு தானே. நம்ம அதை அந்த இன்சிடென்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணல, குறையும் சொல்ல. நம்ம அதுக்கு அப்பாற்பட்டவர்கள். நம்ம அங்கே நம்ம என்ன சொல்ல வரோம், அது ஒரு புனிதமான வழிபாட்டு தலம். அரசாங்கம் உங்களை தேடுது அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், தங்கறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது. பட் அந்த பொற்கோயிலில் போய் நீங்கள் தங்க தேவையில்லை. அது என்ன பொறுத்த வரைக்கும் குருநானக்கை வந்து அவமானப்படுத்துன மாதிரி தான். குருநானக் ஐயாவை வந்து நாம் அவமானப்படுத்துன மாதிரி தான். அந்த இடத்துல போய் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய இடத்துல காஷ்மீரில் மற்ற இடத்துலலாம் கூட மாஸ்கில் போயிட்டு டெரரிஸ்டெல்லாம் போயிட்டு தங்கியிருக்கிறாங்க. நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். மாஸ்கில் போயிட்டு தங்குறாங்க. நீங்கள் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு ஸ்பான்சர் பண்ணி வரீங்க, ரைட், ஓகே. இந்தியன் கவர்மெண்ட்டும் உங்களை அப்போஸ் பண்ண வேண்டான்னுது. நீங்கள் ஏதோ ஒரு கொள்கைக்காக டெரரிசம் பண்ணுறீங்க, ரைட், ஓகே. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு உண்டானது, இந்திய அரசாங்கத்துக்கு உண்டானது, ரைட், ஓகே. உங்களுடைய கொள்கைக்கு உண்டானது, ஓகே. பட் வழிபாட்டு தளத்தில் போய் நீங்கள் தங்கலாமா? மாஸ்கில் போய் நீங்கள் தங்கலாமா? டெரரிஸ்ட் வந்து காஷ்மீர் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மிலிட்ரி அரெஸ்ட் பண்ணிருக்கு. நீங்கள் வழிபாட்டு தளத்தில் போய் தங்கலாமா? தப்பு தானே. இது வேறு, அது வேறு. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட், அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து புனிதமான தலம். அல்லாஹ் வந்து அதாவது உருவமற்ற என்னை இப்படி வழிபடுங்க அப்படின்றாரு. என்னை உருவமாக வழிபடுங்க, உருவத்துக்கு அப்பாற்பட்டு உருவமற்றவன்னு சொல்கிறாரு. உருவமற்ற வழிபடுங்க, அது ஒரு கட்டடம், அவ்வளோதான்.
அந்த கட்டிடத்தில் அல்லா இருக்கிறதாக நினச்சி நீங்கள் போய் அங்கே போய் கும்பிடுறீங்க. அல்லா இருப்பதாக நினைத்து அல்லா எங்கேயுமே இருக்கிறாரு, பட் அங்கே இருக்காரு நம்ம நினச்சி கும்பிட்றோம். ரைட், ஓகே, தவறு இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு மதத்துக்கு புனிதமான ஒரு மசூதியில் போயிட்டு டெரரிஸ்ட் போய் தங்கலாமா? தப்பு தானே? இது யார் சொல்லுவா? யாரும் சொல்றது. அதை பற்றி பேசி நியூஸில் வரும், அவ்வளோதான், அதோட சரி. அப்போது அந்த மசூதியினுடைய மகத்துவத்தை யார் கெடுக்கிறாங்க? மசூதியினுடைய மகத்துவத்தை யார் கெடுக்கிறாங்க? முஸ்லீம்கள் என்று சொல்லப்படுகின்ற அதே இனத்தை சார்ந்த மக்கள் தான் அந்த மசூதியில் போய் தங்கி அந்த மசூதியினுடைய புனிதத்துவத்தை கெடுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நோக்கத்தை கெடுக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல மசூதி புனிதத்தன்மை வாய்ந்து எப்படி சொல்ல முடியும்? அந்த டெரரிஸ்ட் போயிட்டு யாரையோ ஒன்று அடித்து கொன்று சாகடிச்சு டெரரிசத்தை கொண்டு போய் மக்களை அடிக்கிறதுக்காக வெடிகுண்டு போட்டு கொள்றதுக்காக வராங்க. அவங்களுடைய தாட்பாம் அந்த மசூதியில் ரெக்கார்ட் ஆகுமா ஆகாதா? ரெக்கார்ட் ஆகுமா ஆகாதா? அந்த மசூதி போய் கும்பிட்டா கும்பிட்றவங்களுக்கு என்ன வரும்? என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்குமா? இல்லை அங்கேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு போவாங்களா? அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு போனால் போகிற இடம், குடும்பம் போகிற இடம், மற்ற இடத்துக்குலாம் நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகுமா, பாசிட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகும்? அப்போ அந்த புனிதத்தோட்டத்தை யார் டாக்சினேட் பண்ணுறது யார்? மக்கள் தான். இதே மாதிரி கோயிலை பற்றி பேசணும்னா அது ஒரு பெரிய கதை. கோயில்கள் நிறைய தப்பு நடக்குது. யாரும் அங்கே இங்கேலாம் திருப்பதி கோயிலில் கூட, இன்க்ளூடிங் திருப்பதி, எல்லா கோயிலும் உள்ள தப்பு நடக்குது. அது இன்டர்னல் மேட்டர், உள்ள நிறைய நடக்குது, நிறைய பேர் தெரியாது. கிளியர் வாயின்ஸில் பார்த்து சொன்னோம்னா ஒரு கோயிலை பற்றியும் 10 நிமிஷம் பேசலாம். ஒரு கோயிலை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 நாளைக்கு ஓடும், எபிசோட் மாதிரி ஓட்டலாம். திருப்பதின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பதி என்ன நடக்குதுன்னு 100 நாள் எபிசோடு ஓட்டலாம். நம்ம சீரியல் ஓட்டுற மாதிரி ஓட்டலாம். மறுக்கவே முடியாது. அதை இப்போ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் ப்ரூவ் பண்ணவே முடியாது. அவ்வளோ விஷயம் நிறையா இருக்குது. அப்போ ஏன் கோயில்களில் புனிதத்தன்மைகள்லாம் நிறைய குறைஞ்சி போயிருக்கும்போது அப்போ கோயில்களுக்கு போனால் எப்படி புனிதத்தன்மை கிடைக்கும்? நாமளே நெகட்டிவ், நாமளே பிரச்சனை இருக்கிறோம். இருந்து ஒரு விடிவு கிடைக்காதான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். அப்போ இருந்து ஒரு விடிவு கிடைக்கணும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், அங்கே போனால் ஒரு வித்தியாசமாக நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சொல்யூஷன் கிடைச்சி நம்ம நல்லபடியாக வருவோம்னு நம்பிக்கை தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். அப்போ அந்த கோயிலை அந்த நம்ம பார்த்து சர்வ் பண்ணணும். அதை சர்வ் பண்ணாத நமக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குதுன்னா அது நம்ம கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? போகவே தேவையில்லை. இன்றைக்கி இருக்கிற எல்லா டெம்பிள்ஸும் இது நடக்குது. எல்லா டெம்பிள்ஸும் எல்லா அம்பிக்கும் நடக்கிற கோயிலும் நடக்குது. திருப்பதியிலேருந்து சொல்ல வரனே எல்லாம் நடக்குது. சாதாரண கோயில் வரைக்கும் எல்லா கோயிலும் நடக்குது. இது நிறைய பேர் தெரியாது, வெளியே வராது. அது அப்படியே அமுக்கப்படுது. அதான் நம்ம 8 கிளைவான் சொல்கிற கோயிலை பற்றி பேசணும்னா இப்படி சொன்ன மாதிரி தான் ஒரு 100 எபிசோட் எடுக்கணும் ஒரு கோயிலை பற்றி. எல்லா கோயிலும் நடக்கும். அப்போ கோயிலுடைய சாநித்தியம் எங்கே இருக்கும்? மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போகக்கூடாது கோயிலுக்குள்ளே. மொபைல் ஃபோனை கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும், மொபைல் ஃபோன் பேசக்கூடாது. கோயிலில் உள்ள கருவறையில் இருக்கிற ஐயர் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. கோயிலில் வேற ஒரு விஷயமா போயிருந்தேன். அந்த பக்கம் போகும்போது உள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதில் ஃப்ரீயாக இருக்கேன். நான் அப்படியே சைலண்ட்டாக டக்குன்னு போனேன். என் குரலை பார்த்துட்டு உடனே ஃபோனை ஆஃப் பண்ணி இடுப்பு சொல்கிறார். அந்த கோயிலில் மொபைலில் அரௌண்ட் ஒரு 6:30 இருக்கும், ஈவினிங் ஒரு 6 to 6:30 இருக்கும். கோயிலில் மொபைலில் ஒரு 6 to 6:30 அவர் மொபைலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த கோயிலில் ஒன்று கோயிலில் மொபைலை கொண்டு போகக்கூடாது. அப்படியே கொண்டு போனால் கூட அதை ஆன் பண்ணி பார்க்கக்கூடாது. இல்லை அப்படியேனா கூட வீட்டில் ஒரு எமர்ஜென்சிக்காக ஏதாவது வந்தால் கூட அட்டன் பண்ணிக்கலாம். ரைட், அது உட்காந்து வேறு ஏதோ ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்காரு. என்னை பார்த்த உடனே அந்த சத்தம், நடந்து வர்ற சத்தம் கேட்டோன்னே டக்குன்னு அதை ஆஃப் பண்ணி எடுத்து இடுப்பில் சொல்கிறார். இது என்ன இது? நான் பார்த்ததுனால இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்காங்களோ பார்க்கவே தெரியல. பட் நான் ஃபீல் பண்ணுறேன், என்னடா ஒரு கோயிலுடைய சன்னிதானத்தில் இவர் மொபைல் ஃபோனை பார்த்துட்ருக்காரு. அந்த மொபைல் ஃபோன் பார்க்கும்போது அந்த எனர்ஜி என்ன வரும்? ஏன் கோயிலில் எதை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க? கோயிலில் போனால் கோயிலில் அந்த இறைவனுடைய நினப்பு மட்டும்தான் இருக்கணும், இறைவனுடைய இது பற்றி தான் இருக்கணும். ஆனால் நிறைய கோயிலில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்தா அங்கே சீரியல் டிஸ்கஷன் வீட்டுக்கு எல்லாமே டிஸ்கஷன் நடக்குது. எல்லாமே டிஸ்கஷன் நடக்குது. உட்காந்துட்டு அந்த பிரகாரத்தில் உட்காந்துட்டு அந்த வீட்டு கதை, இந்த வீட்டு கதை, 3ஆம் வீட்டு கதை, 7ஆம் வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, அவங்க கதை, இவங்க கதை, 1ஆம் வீட்டு கதை எல்லாம் அங்கே தான் டிஸ்கஷன் நடக்குது. அப்புறம் கோயில் எங்கே சாநித்தியம் இருக்கும்? எங்கே சாநித்தியம் இருக்கும்? போர்டு தான் எழுதி, கோயில் இறைவனை பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு போர்டு அங்கங்கே இருக்குது. இருந்தாலும் அது யாரும் கண்டுக்குது. அது அப்படி தான் இருக்கட்டும். இவங்க பாட்டு பேசுகிறாங்க. மொபைல் ஃபோனை வந்தாலும் எங்கே பார்த்தாலும் எல்லா குருக்களும் மொபைல் சரியும் தாங்கிறார். ஏன் மொபைலை எடுத்து வச்சுட்டு வந்தால் என்ன? அங்கே கோயிலில் இருக்கும்போது மொபைலுக்கு என்ன வேலை? அது சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது தானே. நீங்கள் டியூட்டி முடிஞ்சு போகும்போது எடுத்துங்க. ஏன்னா இந்த டியூட்டி அது மாதிரி தான் டியூட்டி.
மொபைல் ஃபோனை கூட வச்சுக்கிற டியூட்டி இல்லை இது. மொபைல் ஃபோனை கூட வச்சுக்கிற டியூட்டி இது கிடையாது. பட் நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் இங்கே சொல்லி வச்சுருப்பார், மொபைல் ஃபோன் இருக்கும், எல்லாருக்கும் மொபைல் ஃபோன் இருக்கும். இப்போ கோயிலில் போட்டு அந்த பக்தர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு மந்திரம் சொல்கிறதோ, அர்ச்சனை பண்ணுறதோ, அபிஷேகம் பண்ணுறதோ, மற்ற என்ன ஒன்று பண்ணாங்க, தீர்த்தம் கொடுக்குறதோ எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க இல்லாத போது மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்தா அப்புறம் எங்கே என்ன சாநித்தியம் இருக்க போகுது? மொபைல் என்ன வருது? நல்லதாக வருது. அப்போ அங்கே என்ன சாந்தி வருது? அப்போ அங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவாக கிடைக்குமா, நெகட்டிவாக கிடைக்குமா? இந்த மாதிரி நெகட்டிவாக போகிறது நிறைய இந்து கோயில்கள்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கோயிலுக்கு போகிறத விட மற்ற விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சகோதரர் ரிஷபானந்த் தப்பாக நினச்சிக்க கூடாது, என்னடா டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஒரு கருத்து தெளிவுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதை வச்சு நம்ம ஒரு தெளிவு கொடுத்துருக்கோம். தயவுசெய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், தவறாக வாழ்ந்து கொள்ள வேண்டாம். ரிஷபானந்த் சகோதரரா? ஓகே, ஆரானந்தா? எஸ், ஆரானந்த். ஓகே, சகோதரர் தவறாக நினைத்துக்கொள்ள வேண்டாம். இந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது நம்ம சொன்னோம். கோயிலுக்கு போகிறதுல இருக்கிற நன்மைகள் தீமைகளை பற்றி சொல்லியிருக்கோம். இதை அசஸ் பண்ணி கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா, எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த கோயிலுக்கு போக வேண்டாம், எந்த மாதிரி பராமரிக்கப்படுகின்ற கோயில்களுக்கு போகணும், எந்த மாதிரி பராமரிக்கப்படாமல் இருக்கின்ற கோயில்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அப் டு யூ. பட் இந்த கிறிஸ்துவல் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரியான நெகட்டிவ் பற்றிலாம் நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம், திங்க் பண்ண வேண்டாம். பிகாஸ் அது உங்களுக்கு எல்லா நன்மைகளும், கோயில்களுக்கு போகாமலேயே கோயிலுக்கு போட்ட நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் கிறிஸ்துவல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிளென்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் டெய்லி கிளென்சிங் பண்ணிக்கிறீங்க, 2 days ஒன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்போது கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி, திருமஞ்சனம் பண்ணுற மாதிரி, சாமிகளுக்கு எப்படி திருமஞ்சனம் பண்ணுறாங்களோ அதை மாதிரி பண்ணுற மாதிரி கிறிஸ்டல், சாமிகளுக்கு எப்படி கும்பாபிஷேகம் பண்ணாலும் அதே மாதிரி பண்ணுறோம். அது மாதிரி பண்ணும்போது கிறிஸ்டின் கிளென்சிங் ஆகுது. கிறிஸ்டல் ஆக உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் அதை அப்சர்வ் பண்ணிக்குது, உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதான் விஷயம். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இன்னும் மற்ற விஷயங்கள் இருக்குது, நம்ம அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இதோட முடிச்சுக்குவோம். சரியா? கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி.